அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். பாவிச சார் சொன்னது போல கால வணக்கங்கள். குவியத்தினுடைய இந்த வருடத்தினுடைய கடைசி நிகழ்வு, நிறைவான நிகழ்வு. 2024 நாம் என்னென்ன செய்தோம், நாம் என்னென்ன செய்ய போகின்றோம் என்பதற்காகத்தான் குவிகம் 2024 ஆச்சரியக்குறி, குவிகம் 2025 கொஸ்டின் மார்க் என்ற இன்றைய தலைப்போடு ஆரம்பிக்கின்றோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு, அல்லது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பிளஸ் அவங்களுடைய இந்த வருஷத்துடைய அச்சீவ்மெண்ட், அடுத்த வருஷத்துடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம நம்ம குவிகம் குழுமம் இங்கே அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு நாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோங்கிறத பற்றி ஒரு சில குறிப்பு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. பிளஸ் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், அது ரொம்ப முக்கியமானது. அதுல உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு முக்கியமாக தேவை. ஒரு குயிக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத, என்னுடைய நம்ம பயணம் அந்த திட்டங்கள் பற்றிய நம்ம பண்ண ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உங்க முன்னாடி வைக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம். சாய் கோவிந்தன் அவர்கள் இதில் குறிப்புகள்லாம் எடுத்து நமக்கெல்லாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இது குறிப்புகளை வேண்டியதில்லை, பின்னாடி நண்பர்கள் அவருடைய சஜஷன் சொல்லும்போது அதை குறித்து கொடுத்தால் அதுவே சிறப்பாக இருக்கும். நன்றி. ஸோ 2024 நமது பயணம், 2025 நமது திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு போறோம். முதல்ல உங்களுக்கு தெரியும், குவிகம் குழுமத்தின் கீழே நம்மகிட்ட இருக்கிற வெவ்வேறான வகைகளுடைய என்னென்ன சேனல்ல நாம் பயணித்து கொண்டு வந்துகிட்டு இருந்தோங்கிறத பத்தி சின்ன ஒரு இது. குவிகம் குறும்பு தினம் அது. அடுத்தது குவிகம் அளவலாவல், இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பது. குவிகம் மின்னிதழ், குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு, குவிகம் பதிப்பகம், குவிகம் ஒலிச்சித்திரம், மகாகவியின் மந்திர சொற்கள், தமிழ் இலக்கிய வாசல். இலக்கிய வாசல் என்கிறது நான் முதல்ல ஆரம்பிச்ச நேரடி நிகழ்வு. அந்த நேரடி நிகழ்வு இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ முதல்ல குவிகம் குறும்பு தினத்தை பத்தி பார்ப்போம். குறும்பு தினம் கிட்டத்தட்ட ஒரு 4வது வருடம் முடிஞ்சு, இப்போ அடுத்த வருடத்துக்காக நமது குறு நாவல்கள் குறும்பு தினங்களை கேட்டு நம்ம அனௌன்ஸ்மெண்ட்லாம் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ 31/12 இன்னும் 2 நாள்ல நம்ம அதுக்காக கடைசி நாள், அதாவது குறு புதினங்களை அனுப்புவதற்கு கடைசி நாள். நமது நண்பர்கள் அனைவரும் இன்னும் தயார் நிலையில வைத்திருக்கிறவங்க எல்லாம் 2 நாள்ல அனுப்பும்படி இந்த சமயத்துல அன்புடன் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், மாதா மாதம் 3 குறுநாவல்களை நாம் வெளியிட்டு கொண்டு வருகின்றோம். அதுல 2 தேர்ந்தெடுத்தது, அதாவது பரிசு போட்டியில நம்ம நண்பர்கள் மற்ற யார் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அனுப்பித்த கதைகளை நடுவர் மூலமாக ஒரு 2 சேனல்ல தேர்ந்தெடுப்போம். முதல்ல பிரிலிமினரியா ஒரு 30, 40 எடுப்பாங்க. அதிலேருந்து குறிப்பிட்டத ஒரு 3 குறுநாவல்களை எடுத்து அதுக்கு பரிசுகள்லாம் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். 10,000, 6,000, 4,000ங்கிற மாதிரி. இதுல இந்த 36 குறுநாவல்கள்ல அந்த தேர்ந்தெடுத்த 2 குறுநாவல்களை தவிர, மாதம் ஒரு நாவல் குறுநாவல் கிளாசிக் வரிசையிலேயோ, அல்லது நண்பர்கள்ட்டேருந்து கேட்டு வாங்கி பெற்றதோ, அல்லது டிரான்ஸ்லேஷன் அல்லது சுருக்கப்பட்டதோ, இந்த மாதிரி வகையிலேருந்து நம்ம ஒண்ணு எடுத்து போடுறோம். அதுல இந்த வருஷம் வந்ததுல நல்ல சிறப்பான நிறைய குறுநாவல்கள் இருக்கின்றன. டிவி ராதாகிருஷ்ணனுடைய பக்த மீரான ஒரு நாடகம், வாசந்தி அவர்களுடைய வேலிங்கிற ஒரு குறுநாவல், டாக்டர் பாஸ்கரனுடைய அன்புள்ள அம்மா, ராமகிருஷ்ணனுடைய எம்பாவாய், அப்புறம் செலாமோ கர்லேவ் அப்படிங்கிற அவர் ரஷ்யாவில் எழுதினவரை தமிழ்ல காணாசு மொழிபெயர்த்து தேவமலர் அப்படிங்கிற ஒரு அருமையான குறுநாவல். அண்ட் நிஜத்திற்கும் நிழல் உண்டோன்னு உஷா சுப்பிரமணியத்தோடது. அண்ட் இந்திரா பார்த்தோஸுடைய உச்சி வெயில், காந்திமதியின் காதலின் கல்கியோடது, பார்த்த சாரதியுடைய மங்கம்மாள், பாசா நாகராஜனுடைய உயிர்மேல் ஆசை, சமுத்திரத்தோட புதிய திரிபுரங்கள், குரியர்னு நானுடைய கதைகள். இந்த அத்தனையுமே ஒரு முத்துக்கள் தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அருமையா வந்திருந்தது இந்த கிளாசிக் வரிசையில் உள்ள குறுநாவல்கள். இதை தவிர நண்பர்கள் எழுதின கதைகள் எல்லாம் நிறைய வித்தியாசமான குறுநாவலா இருந்தது. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ குபிகம் குறும்பு தினத்துடைய அங்கத்தினர்கள் மொத்தம் 143, மாத சந்தா 1200, இதில் கேட்டு வாங்கி கேட்ட கதைகள் 24, மற்ற கிளாசிக் தேர்ந்தெடுத்த கதைகள் 24, போட்டியில் பரிசு பெற்றவர்கள் 10,000, 6,000, 4,000 என்று சன்மானம் கொடுக்கிறோம். இதுக்கு புரவலர்களாக இருக்கிறது முத்து சந்திரசேகர் அண்ட் டாக்டர் முருகசுந்தரம். இருவரும் ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க. அந்த 20,000 பரிசாகவும் 10,000, 6,000, 4,000 கொடுத்திருக்கிறோம். இதை முக்கியமான தொழில் மெய்ப்பு பார்க்கறது, அதாவது அதில் உள்ள ப்ரூஃப் ரீடிங், அதை நித்யானந்தம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. ஏகாபுரம் வெங்கடேசன் ஒருத்தர்,
அவரும் இப்போ புதுசாக வைப்பு படியில வந்திருக்கிறாரு. அவர் வாசகர் கருத்துன்னு கேட்டு அதுக்காக ஒரு ரூ. 100 பரிசு மாதா மாதம் தந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இதுக்கு பாராட்டப்பட வேண்டியவர்கள் அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட்ல அடையார் ஸ்டூடண்ட் ஜெராக்ஸ். அதுல நாகராஜன் இருக்கிறவரு, அவர்தான் இதுக்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார். மாதா மாதம் குறும்பு தினம் சரியான நேரத்தில் வந்து சேர்வதற்கு முக்கியமான ஆ நபர் திரு நாகராஜன் ஸ்டூடண்ட் ஜெராக்ஸ். இதற்கு அட்டைப்படம் மற்றும் கதைக்கான படங்களை கிறிஸ் நல்லரத்னம்னு மெல்போர்ன்லேருந்து ஒருத்தர் வந்து மாதா மாதம் போட்டு அனுப்புவாரு. கதைகள அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். 4 நாள்ல அதுக்கு வேண்டிய அருமையான படங்கள போட்டு அட்டைப்படமும் அவரே தயாரிச்சு அனுப்பிச்சிடுறாரு. குறும்பு தினம் இப்போ அமேசான் கிண்டில்லையும் வச்சிருக்கோம். வெளிநாட்டு நண்பர்களுக்காக அது ஃபிளிப் புக்காக போட்டு மின்னணு புத்தகமாகவும் அத அனுப்பிச்சுட்ருக்கோம். சப்போஸ் இப்போ வ.வை.சு சார்லாம் இங்க இருக்காரு. அவருக்கு புஸ்தகத்த இப்ப பிரிண்ட் போஸ்டல்ல வர முடியாது. அத அனுப்புறதும் கஷ்டம். ஸோ அந்த மாரி சமயத்தில இந்த ஃபிளிப் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வெளிநாட்டில இருக்கிற மற்ற நண்பர்களுக்காகவும் இது ஒரு சந்தாதாரரா அவர்களையும் கொண்டு வருவதற்காக இதை முயற்சிக்கலாம் என்று இருக்கின்றோம். இதுல குவியும் நண்பர்களுடைய விளம்பரம் என்று வந்தது. விளம்பரம் என்னன்னா, உங்களுடைய எழுத புத்தகங்கள பத்தி எல்லாம் கடைசி பக்கத்தில் போட்டோம். அதுக்காக கொஞ்சம் பணம் ஷார்டேஜா இருந்தது. அதற்கு இந்த விளம்பரங்கள் மிகவும் உதவியாக இருந்தது நமக்கு. இந்த வருஷம் ஏற்கனவே சொன்னது போல 31/12/2024 அன்றைக்கு கடைசி நாள். இதுல இந்த தடவை நமக்கு வாசகர் கருத்துக்கள் மிகவும் குறைவா தான் வருது. ஒரு இதுல வந்து 4, 5 இந்த தடவ கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. அதாவது அந்த ஜனவரி மாதம் வரப்போற இதழ்ல. ஆனா, சாதாரணமா 2, 3 பேர் தான் தொடர்ந்து எழுதுறாங்க. மத்தவர்கள்லாம் படிக்கிறாங்க, எழுதுறதில்ல. அல்லது இப்ப படிக்கிறாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகமா கூட இருக்கு. எவ்வளவு தூரம் படிக்கிறாங்கங்கிறது. ஸோ அதனால அ எல்லாரும் படிச்சுட்டு, அது ஒரு விமர்சனமா ஒரு 2, 4 லைன்ல ஒரு எழுதி அனுப்பணும் அப்படிங்கிற மாரி ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப விமர்சனத்துக்கு ஒரு ரேட்டிங் வைக்கலாம். 1 டூ 5 ஸ்கேல்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ ஒரு கதைய படிச்சு முடிச்ச உடனே, அந்த கதையுடைய உங்களோட இதுல கணிப்புல அது என்ன ரேட்டிங் அப்படின்னு போட்டு நீங்க குவிகம் இலக்கிய தகவல்லயோ அல்லது மெசேஜ்லயோ ஏதாவது அனுப்புங்க. அந்த மாரி குவியத்துல அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம். இனிமே நம்ம நெறைய கதைகளுக்கெல்லாம் இந்த ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரலாம். 2025ல அப்படிங்கிறது எண்ணிட்டு இருக்கோம். இத தவிர குவிகம் குறும்புதினத்தோட இலவச இணைப்புகளாக அப்பப்போ வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஜனவரி மாசத்துல கூட என்னுடைய ஒரு பார்வதி கல்யாணம்னு கிரி ட்ரேடிங்ல போட்ட ஒரு புத்தகம் இலவச இணைப்பாக வரும். நம்ம அப்பப்போ நமது நண்பர்கள் வந்து இப்போ நானும் மற்ற நண்பர்கள் அவங்க கதைகள வந்து நீங்க இதுக்கெல்லாம் அனுப்புங்க. 150 பேருக்கும் நீங்க அனுப்புங்க. அப்படின்னு சொல்லி 150 புக்க கொண்டு வந்து குடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஒரு பிளான் மாரி பண்ணலாம். இது எப்படி அனுப்பணும்? எந்த மாரி சைஸ் புக் இருக்கணும்? அது எத்தன தேதிக்குள்ள அனுப்பணும்? அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன திட்டத்த ரெடி பண்ணி அத பண்ணலாம். இலவச இணைப்பு அது யாராவது நண்பர்கள் அவர்களுடைய புத்தகங்களை நமது விரும்பிய அன்பர்களுக்கு போய் சேரணும் என்று விருப்பப்பட்டால், இதை ஒரு திட்டமாக கொண்டு வரலாம். அப்புறம் குறும்புதினத்துல இத தவிர வேற ஏதாவது வரணுமா? சிறுகதையோ, கட்டுரையோ, ஜோக்கு, திரை விமர்சனம் இந்த மாரி வேணுமா? போன தடவை கேட்டபோது சில பேர் வேணும்னாங்க, சில பேர் வேண்டாம்னாங்க. இந்த தடவையும் அதே டிஸ்கஷன் கொஞ்சம் கொண்டு வருவோம். சந்தாதாரர்கள் எண்ணிக்கை இப்ப 150 கிட்டத்தட்ட இருக்கு. இதை அதிகப்படுத்துவதற்கு என்ன வழி? இப்பதான் கிருபானந்தர் சொன்னாரு. "ஈச் ஒன் கேட்ச் ஒன்" அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகன் சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு இன்னொரு நண்பர அழைச்சிட்டு வந்தாங்கன்னா, குறும்பு தினத்துக்கு, நம்ம இன்னொரு அப்படியே 150 அப்படியே 300ஆ மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும். வாசகர் கருத்து அதிகரிப்பதற்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு நீங்க திட்டங்கள் சொல்லுங்க. அடுத்தது நமது குவிகம் மின்னிதழ். இந்த மின்னிதழ் உங்களுக்கெல்லாம் தெரியும். இது 12வது வருடமாக இப்போ போயிட்டு இருக்கு. 2013 நவம்பர்ல தீபாவளி சமயத்துல ஆரம்பிச்சது. இப்போ ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இவர் கிருபானந்தர் சொன்னது போல முதல்ல கல்கண்டாக ஆரம்பிச்சது. அதான் நான் ஒருத்தன் தான் எழுதிட்டு இருந்தேன். இப்போ குமுதம் மாரி இன்னும் நெறைய நண்பர்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. குமுதத்துல ஒரு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள தான் திருப்பி திருப்பி வெவ்வேறு பேர்ல எழுதிட்டு இருப்பாங்க. ராகி ரங்கராஜன் வெவ்வேறு பேர்ல எழுதுவாரு. அதே மாரி தான் நம்ம இதுல இப்போ நமது நண்பர்கள் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா, அப்பப்போ சிறப்பான கதைகள். நம்ம சுஜாதா குமுதத்துல எப்படி வந்தாரோ, அதேபோல நெறைய நண்பர்கள் அ கதைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனா, இப்போ சமீபத்துல அந்த கதை உயிர் மல்லாரிங்கிற கதை ரொம்ப என் மனச ரொம்ப தொட்ட ஒரு கதை. அதுபோல நெறைய நண்பர்கள் நல்ல சிறப்பான கதைகளையும், கட்டுரைகளையும் எழுதி அனுப்பிச்சுட்டு வர்றாங்க. இந்த வருடம் 2024ல 12 இதழ்கள், மொத்தம் 345 பதிவுகள், சராசரியா 29 பதிவுகள் ஒவ்வொரு மாதமும். அ மொத்தம் பதிவு 3400க்கு மேல. இதெல்லாம் டிஜிட்டல் பக்கங்கள். நவம்பர் 24ல 12வது வருடம் துவக்கம். புதிய வடிவம் நவம்பர் 24லேருந்து. அது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட். பழைய இது வந்து அவங்க எக்ஸ்பயர் பண்ணிட்டாங்க அந்த தீம வேர்ட்பிரஸ்ல. ஸோ அதனால புதுசுக்கு போ வேண்டிய கட்டாயம் வந்தது. புதுசுல நமக்கு இன்னும் நெறைய சிறப்புகள்லாம் இருக்கு. அதுல அது என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம்.
இந்த வருஷம் 2024ல நம்ம ஒரு காதல் சிறப்பிதழ்னு ஒண்ணு பிப்ரவரி மாசம் கொண்டு வந்தோம். நகைச்சுவை சிறப்பிதழ்னு ஒரு ஏப்ரல்ல 2 புக்கா கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட அதனால தான் நமக்கு நம்பர் ஆஃப் இது அதிகமாவே ஆச்சு. சிறுவர் சிறப்பிதழ்னு ஆகஸ்ட் மாசத்துல ஒண்ணு நம்ம நண்பர் சட சிந்தாமணி சடகோபன் அவருடைய முயற்சியினால சிறுவர் சிறப்பிதழ் கொண்டு வந்தோம். இந்த குவிகம் 2024ல தொடர் கட்டுரைகள் எழுதிட்டு வர்றவங்க நெறைய நண்பர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க. என் குமுத நாட்கள்னு வேதா கோபாலன் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இடம்பொருள் இலக்கியம் மிகவும் சிறப்பாக வந்துகிட்டு இருக்குது. வாவேசு சாரோடது. குறுக்கெழுத்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அது. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறும்புதினம் ரிலீஸ் பண்ண சாரி மின்னிதழ் ரிலீஸ் ஆன உடனே வர ஆரம்பிச்சிரும். குவிகம் குறுக்கெழுத்துக்களுடைய விடைகள். அதுக்கு தாய் கோவிந்தனுக்கு தான் நன்றி சொல்லணும். நாயன்மார் வெண்பான்னு சொல்லி தில்லைக்கு வேந்தனும், மனநலக் கதை மாலதி சுவாமிநாதன் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல எழுதிட்டு வர்றாங்க. புத்தக விமர்சனம் சதுர்பூஜன் எழுதிட்டு இருக்காங்க. மீனாட்சி பாலகணேஷும் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பகவத்கீதையை பத்தி சீதாலட்சுமி விஸ்வநாத் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எண்ணத்தில் அள்ளி கொஞ்சம்னு நம்ம இந்திரநீலன் சுரேஷ் பண்ணிட்டு இருக்காரு. நடுப்பக்கம் சந்திரமோகன் அவரும் தொடர்ந்து 3-4 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. சரித்திரம் பேசுகிறது யாரோ, இலக்கிய வாத்தின்னு ஒரு கதையை நான் பாரதன்கிற பேர்ல நான் தான் எழுதிட்டு இருக்கேன். தகவல் சங்கிலின்னு ஒரு புதுசா நம்ம சாய் கணேசன் தான் ஐசாங்கிற பேர்ல எழுதிட்டு இருக்காரு. சுவாமிநாதன்கிற நண்பர் வந்து பார்த்தது, படித்தது, கேட்டது, ரசித்தது பழைய திரைப்படங்கள் அல்லது நாடகங்கள் அவற்றையெல்லாம் குறிப்பாக நாடகங்கள், ரேடியோ நாடகங்களை பத்தி எல்லாம் அழகா எழுதிட்டு வர்றாரு. திரைக்கவிஞர் தென்காசி கணேசன் குவியத்துல ரொம்ப அதுதான் நெறைய நண்பர்கள் சொல்வதைப் போல, அத முதல்ல படிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசி பக்கத்தினுடைய 3வது புத்தக இப்ப சமீபத்தில் 2, 3 நாட்களுக்கு முன்பாக அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினார். டாக்டர் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும், பாராட்டுதல்களும். நாம் தொடர்ந்து இன்னும் நெறைய செய்யவிருக்கின்றோம். இப்போது 2025ல நாம் என்ன செய்யலாம்ன்னு இருக்கோம்னா, இந்த புது தீம்ல கடைசியில பார்த்தீங்கன்னா, அதுல ரேட்டிங்ன்னு ஒரு ஆப்ஷனே இருக்கு. நீங்க ஒரு ஆர்டிகிள படிச்சுட்டு, ஒரு கதையவோ அல்லது ஒரு கவிதையோ, ஒரு கட்டுரையோ படிச்சுட்டு, அது என்ன ரேட்டிங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? 5ஆ, 4ஆ, 3ஆ அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு ரேட்டிங் குடுக்கலாம். பிளஸ் அத உடனே நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு இருக்கு. இதுல லைக் போடுறது இருக்கு. சரி ரேட்டிங் நான் குடுக்குறது ரேட்டிங்க பத்தி கூட பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு லைக் போடலாம். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, நீங்க லைக் பண்ணலாம். கமெண்ட்ஸ் பண்ணலாம். அங்கேயே கமெண்ட்ஸ் போடுறதுக்கு வசதியா இருக்கும். ம். அது மட்டும் இல்லாம, உங்க ஃபிரெண்ட்ஸுகளுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களுடைய ஆர்டிகிள் வந்ததுன்னா, அத நீங்க நிச்சயமா உங்க நண்பர்கள் Facebookலயோ, Twitter, Instagram, WhatsApp இது மாரி எல்லாத்துலயும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அ அடுத்த வருஷம் இப்போதைக்கு வர்றதுக்காக பிளான்ல இருக்கிறது வந்து, வளவத்துறையின் வந்து போன வருடம் வந்து ஒரு சங்க இலக்கியங்கள பத்தி 10 பாட்டு, 18 தொகை நூல்கள பத்தி குறிப்பா ஒண்ணொண்ண பத்தியும் ஒரு 5 4, 5 பக்கத்துல எழுதினாரு. ஸோ இந்த வருடம் என்ன எழுதலாம்னு அவர் கேட்டபோது நரி விருத்தம் பத்தி எழுதலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. எது நரி விருத்தம் அது என்னங்கிறத பத்தி இன்ட்ரோ வந்து போன மாதம் ஆரம்பிச்சோம். அடுத்த ஜனவரி இதழிலேருந்து நரி விருத்தம் 50 பாடல்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு கதையும் இருக்கும். நல்ல கருத்துக்களும் இருக்கும். பெருங்கதை எழுதின சீவக சிந்தாமணி எழுதின திருத்தக்கத்தேவர் தான் அதை எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பா இருக்கும். அத படிப்போம். தென்காசி அவர்கள் ஒரு புதிய தொடர் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு இருக்காரு. உலக இதிகாசங்கள்னு நம்ம ஒரு போன தடவ 3 புத்தகங்கள் கொண்டு வந்தோம். கில்காமேஷ், இலியட் அண்ட் ஒடிசி அப்படிங்கிறது. இப்ப அந்த வரிசையில அடுத்தது ஜனவரியில மொத்தமா ஒரு 10 புக்கு போடலாம்னு இருக்கோம். 10 தொடர். ராமாயணம், மகாபாரதமும் சேர்த்து அதுல வரும். இன்னும் வர்ஜினுடைய ஏனிட்டு நெறைய இதிகாசங்கள் இருக்கின்றன உலகத்துல. அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு நான் டீட்டெயில் டைப்ல கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அத கொண்டு வருவோம். சிறப்பிதழ்கள் போன தடவ மாரி நாடகம், சினிமா, மருத்துவம், சரித்திரம், பயணம், விளையாட்டு, கோவில் இத பத்தி கொண்டு வரலாம். இதற்காக நம்ம எக்ஸ்பர்டைஸ் நம்ம குரூப்ல நெறைய பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் அவருடைய உதவியோட நம்ம கொண்டு வருவோம். இந்த தடவ ஏஐ உதவியால சில படங்கள் எல்லாம் நம்ம போட்டோம். குறிப்பாக இலக்கியவாத்தி அந்த இதுக்கு இமேஜ் கிரியேட்டர்ன்னு இருக்கு. அதில போய் சில இதெல்லாம் குடுத்தோம் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்தோம்னா, அதுவே படம் ஜெனரேட் பண்ணுது. அந்த படத்த நம்ம அட்டப்படமாவும் போட்டுக்கலாம். நம்ம கதைகளுக்கு நெறைய நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அது நிச்சயமாக நமக்கு நல்ல அத அதிகமா இன்னும் அதிகமா உபயோகிக்கலான்னு இருக்கேன். இதில என்ன சௌகரியம்னா, அது வந்து காப்பிரைட்டு நமக்கே தான் இருக்கும். அதனால இது புதுசா கிரியேட் பண்றதுனால, மத்த Googleலேருந்து எடுத்து போடும்போது வேற ஏதாவது இருக்கும்போது அவங்க ஏன் போட்டீங்கன்னு சொல்லி கேட்கலாம். நம்மளது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னால அத கேட்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. இருந்தாலும் இதில பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட பண்ணலாம். புத்தகம் பற்றிய குறிப்புகள் பண்ணலாம். நேர்காணல் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் கொண்டு வரலான்னு இருக்கோம்.
நிறைய போட்டிகள். அதாவது இன்டராக்டிவா நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சன் கூட சொல்லிட்டு இருந்தான். ஒரு மேகசின் வந்து இட் ஷுட் பி மோர் இன்டராக்டிவ். அப்பதான் உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கிடைக்கும். நண்பர்கள் அதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த குறுக்கெழுத்தோட வினாடி வினா மெய்ப்பு போட்டி. மெய்ப்பு போட்டிங்கிறது ஒண்ணு. அதாவது ப்ரூஃப் ரீடிங்க்காக ஒரு போட்டி ஒண்ணு வைக்கலான்னு இருக்கோம். ஒரு பேசேஜ் குடுத்து இதில எத்தன தப்பு இருக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ணலாம். அப்புறம் பண்ண வேண்டியது ஒரு பக்க கதை போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, அறிவியல் கதை போட்டி, 1 நிமிட குறும்பட போட்டி. இதெல்லாம் இந்த வருஷத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லுங்க. இதுதான் நம்ம மின்னிதழ் பற்றி. அடுத்தது அளவலாவல். இந்த அளவலாவல் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம கிட்டத்தட்ட இந்த வருஷம் 52 அளவலாவல்கள் பண்ணியிருக்கிறோம். அதுல இதுல இந்த வருஷம் சிறப்பாக நம்ம பண்ணது என்னன்னா, ஒரு தீம் பேஸ்டாக ஒரு மினி சீரிஸ் மாரி ஒண்ணு பண்ணோம். அது வந்து காந்தி பற்றிய நிகழ்வுகள். அதுல பிரேமா அண்ணாமலை, பாவண்ணன், விப்ரநாராயணன், சரவணன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சாகித்ய அகாடமி புத்தகங்கள பத்தி நண்பர்கள பத்தி பேச சொன்னோம். அதுல வந்து ராய செல்லப்பா, மஞ்சுளா சுவாமிநாதன், பானுமதி, மதுவந்தி இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் மறுபடியும் வரும். சாகித்ய அகாடமி 1 மாதம் பண்ணோம். அடுத்து ஒரு 1, 2 மாதங்கள் கழித்து மத்தவர்கள்லாம் புத்தகத்த படிக்கச் சொல்லி எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அது மறுபடியும் இன்னொரு சீரிஸ் கொண்டு வரலாம். அது மாரி வினாடி வினா நம்ம சாய் கோவிந்தின் மேற்பார்வையில கிருத்திகா, ஹரி, ஜேசி கல்லூரி மாணவர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து அது கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்டருக்கு ஒண்ணுங்கிற மாரி நம்ம பண்ணிட்டு வர்றோம். இந்த தடவை நம்ம இன்னொன்னு பண்ணது சிற்றிதழ்கள். அந்த ஆசிரியர்களையும், மற்ற அதுக்கான வாசகர்களையும் அழைத்து வந்து அத பத்தி பேசச் சொன்னோம். தளம், சங்கு, விருட்சம், பூபாலம். தொடர் நேர்காணல் நம்ம கிட்டத்தட்ட முடிச்சோம். நம்ம இந்திரநீலன், சுரேஷ் சதுர்பஜனோட ஆரம்பிச்சது. கடைசியில அழகிய சிங்கர் இந்திரநீலன், சுரேஷ நேர்காணல் பண்றதோட அந்த தொடர் நேர்காணல முடிச்சோம். ஆனாலும் அந்த நேர்காணலை திருப்பவும் கொண்டு வரலாம். கலந்துரையாடல் நிறைய கொண்டு வந்தோம் இந்த தடவ. நம்ம அதாவது எக்ஸ்க்ளூசிவ் கலந்துரையாடல். ஒவ்வொரு அளவலாவிலயும் கடைசியில 10, 15 நிமிஷம் நம்ம கலந்துரையாடுறோம். அந்த நிகழ்வ பற்றி. ஆனா, எக்ஸ்க்ளூசிவா கலந்துரையாடல் கிட்டத்தட்ட அது உப்புமா மீட்டிங்ன்னு கூட சொல்லலாம், சிலதெல்லாம். ஆனா, கலந்துரையாடலுக்காகவே கலந்துரையாடலும் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சிறப்பு நிகழ்வுகள் நேரடியில பண்ணது வந்து குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு. போன தடவ பிரபாராஜனுடைய சிறுகதை தேர்வு. இப்படியெல்லாம் பண்ணோம். அளவலாவில பங்கு பெற்ற நல்ல சிறந்த பேச்சாளர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அதுல கிளிக் ரவி, ராஜகோபாலன், காலச்சக்கரம் நரசிம்மா, முத்துக்குமரன், பாம்பே கண்ணன், சடகோபன், சங்கரையர், ஜெகநாதன், சாந்தி பாலசுப்ரமணியன், கேள்விக்காரன், வேணுகோபாலன், தென்காசி கணேசன், கிரிஜா ராகவன், கிருபானந்தன், பிரேமா, ஜெயா ரமணி, அரவிந்த் சுவாமிநாதன், ராஜாமணி, தஞ்சாவூர் கவிராயர், சுரேஷ் ராஜகோபால், அன்னபூர்ணி, நித்யானந்தம், ரகுநாதன், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இப்படி பலர் இந்த நிகழ்வில் வந்து சிறப்பிச்சிருக்காங்க. இத 2025ல நம்ம என்ன எடுத்துக்கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் இது. இது அந்த அளவளாவல் நிச்சயமாக தொடரும். ஞாயிற்றுக்கிழமை இது நமக்காகவே அந்த அ மா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி நம்ம அப்படியே நம்ம எல்லாருடைய டைரியிலயும், நம்ம டைம் டேபிள்லயும் நம்ம குறித்து வச்சுட்டுருக்கோம். அன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா தான் அந்த வாரம் முடிஞ்ச மாரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. வாரத்திற்கு வாரம் வித்தியாசம் அதுதான் குவியத்தின் அடையாளம்ங்கிறது தான் நம்ம டேக் லைனா இருந்துட்டு இருக்கு. அதுல சில அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கிருபானந்தனும் நானும் யோசிச்சபோது வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், நாடகம் படித்தல், நடித்தல், சிறுகதை சொல்லல், படித்தல் இந்த மாரி சிலதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பண்ணலாமா அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல இந்த சாகித்ய அகாடமி, மத்த நாவல்கள் பத்தி பேசுறதுக்காக நம்ம நிச்சயமா கொண்டு வருவோம். பிரமுகர் நேர்காணல், இணையவழி இப்போ சிற்றிதழ்கள் மாரி இணையவழி பத்திரிகைகள் ஆசிரியர்களை கூட்டு வந்து திண்ணை, சொல்வனம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் கூட்டு வரலாம். அவங்க கருத்துக்களை கேட்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை இருக்கு. புத்தக விமர்சனம் பண்ணலாம். குறும்படம் ஒளிபரப்பலாம். இந்த மாரி. அது மாரி ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்த மாதத்திலிருந்து, அதாவது அடுத்த வாரத்திலிருந்து அ போல் பண்ணலாம் அப்படின்னு யோசனை இருக்கும். அதாவது ஸ்கேல் ஆஃப் 1 டூ 5 இந்த நிகழ்ச்சிய பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா எல்லாருமே சொல்லும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா, அத ஸ்பெசிஃபிக்கா ஒரு வோட்டிங்ன்னு வரும்போது தான் அவங்களுடைய உண்மையான கருத்து வெளில வரும். அது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த அளவலாவல பத்தி. அடுத்தது குவிகம் பதிப்பகம். குவிகம் பதிப்பகத்துக்கு ஒரு பெரிய ஒரு இம்பீட்டஸ்ன்னு சொல்லப்போனா நம்ம கிருபானந்தன் தான். அது ரொம்ப சிறப்பா, ரொம்ப அழகா பண்ணிட்டு வர்றாரு. அது ஒரு ஃபோகஸ்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த புத்தகத்த நீங்க புத்தக விழாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது 5 நண்பர்கள் சேர்ந்து புத்தகத்தை வெளியிட்டார்கள். அதிலயும் சரி, அதுக்கு முன்னாடி அழகியசிங்கர் வெளியிட்டதுலயும் சரி, புத்தக வெளியீட்டு விழா நமது நேர்காண இதில அம்புஜம்மாள் தெருவுல பண்ணும்போதும் சரி, அ குவிக குடுத்தா அந்த புத்தகத்த 2, 3 நாட்கள்ல புத்தகமா கொண்டு வரும் திறமை நம்ம குவிகத்திற்கும், கிருபானந்தனுக்கும் இருக்குங்கிறதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சமாச்சாரம்.
அதுல குபிக பதிப்பகம் 250வது புத்தகத்தை வெளியிட போகிறோம் என்பதை மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம். அது அந்த அதை ஒரு சிறப்பான விழாவை நடத்துவோம். ஸோ அதில் இதை பற்றி நிறைய நிகழ்வுகளையும் கிட்டத்தட்ட 90 நண்பர்களுடைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அவர்களையும் அந்த விழாவிற்கு அழைத்து அதை ஒரு சிறப்பாக செய்யலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கின்றது. குறிப்பா சொல்ல வேணும்னா சில புத்தகங்கள் கோமலின் பறந்து போன பக்கங்கள், சிந்தாமணி அவர்களுடைய என்னுடைய நண்பர் அது பொன்னியின் செல்வன் ரீடோல் அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். அதுக்கு வெளியீட்டு விழா கூட மார்ச் மாதம் தான் வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா நான் அது மார்ச் மாதம் அங்கே இந்தியாவுக்கு வரலான்னு இருக்கேன். நண்பர் சிந்தாமணியும் இப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் இங்கிலீஷில். அவரும் இப்போ லண்டனில் இருக்கார். அவரும் வந்தோடனே அந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு சிறப்பான விழாவாக நம்ம சென்னையில் நடத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான புத்தகமாக வந்திருக்கிறது. அதற்கு மணியம் செல்வன் அவர்கள் அதுக்கு படம் போட்டது இன்னும் சிறப்பு. அந்த புத்தகம் கொண்டு வருவோம். கணேசன் அவர்களுடைய தென்காசி கணேசன் அவர்களுடைய நாலாம் நாளாம் திருநாளாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700, 800 பிரதிகள் அது நம்ம அச்சிட்டு இருக்கிறோம். அது கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறது. ஸோ இதுதான் குவிகம் பதிப்பகத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. அடுத்தது நமது மகாகவியின் மந்திரச் சொற்கள். இதற்கு வாவேசு அவர்களுக்காக நம்ம அவருக்கு குரு தட்சணையாக வணக்கங்களையும் நமஸ்காரத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த வருடம் அவர் சொன்னது 52 நிகழ்வுகள்ல ஞானப்பாடல்கள் வரிசை தான் இந்த தடவை போயிட்டு இருக்கோம். பரசிவ வெள்ளம், அழகு தெய்வம், மணப்பெண், பேதை நெஞ்சம், விடுதலை வெண்பா, பராசக்தி, யோக சித்தி, மகாசக்தி வாழ்த்து, மகாசக்தி பஞ்சகம் அப்படின்னு அவர் அப்படியே ஞானப்பாடல் வரிசையில் அப்படியே நம்மளை அழைத்துக் கொண்டே சென்றார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு நிகழ்வும் மனதை நெகிழக்கூடியதாகவும் சிறப்பானதாகவும் அமைந்து கொண்டே வருகிறது. அதை இன்னும் தொடர்ந்து நாம் இந்த வருடங்களிலும் செய்வோம். அவர் அமெரிக்கா வந்தாலும் நேரம் அவருக்கு ஒத்து போகாவிட்டாலும் காலையில எழுந்து 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்த வருடம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லுவார். இதே தான் தொடர்ந்து நம்ம செய்ய போறோம். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம தியாகராஜன் அவர்கள் சொன்னார்னா, இவருடைய குறிப்புகளை வைத்து அதை ஒரு கட்டுரையாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் தியாகராஜன் அவர்கள் தியாகராஜன் ஐயர் அவர்கள் எழுதினார்கள். அதை எப்படியாவது கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்காரு. வாவிசு அவர்களே சொல்லியிருக்கிறார், குருதியில் பாட்டை நான் ஒரு புத்தகமா கொண்டு வருகிறேன் என்னுடைய குறிப்புகளை வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏப்ரல் மாதம் அவர் திரும்ப இந்தியாவுக்கு வரும்போது நிச்சயமாக பாரதியின் குயில் பாட்டு புத்தகம் நம்ம அனைவரையும் வந்து சேரும். இதைப் போல பாஞ்சாலி சபதம், ஆத்திச்சூடி போன்றவருக்கு உரை எழுதி புத்தகமாக தயாரிக்கலாம். இதில் மற்ற நண்பர்களும் இதை செய்யலாம் என்று இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்தது நாம் பார்ப்பது ஒளிச்சித்திரம். இந்த ஒளிச்சித்திரத்தில் ஒன்று இன்றைக்கு சொல்ல வேண்டியது என்றால், முக்கியமாக நமது சதுர்புஜன், கிரிஜா பாஸ்கர் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒளிச்சித்திரத்தை 128வது நிகழ்வு இன்றைய நிகழ்வு. அந்த இத கொண்டு வந்திருக்க அவருக்கு நிச்சயமாக அனைவருடைய பாராட்டுதல்களையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப சிறப்பா பண்ணார். அத வந்து ஒரு ஈஸா எடுத்துக்கிட்டு, அதனுடைய முன்னாடி ஒரு இன்ட்ரோ குடுப்பதும் சரி, ஒரு அவுட்ரோ குடுப்பதும் சரி, அந்த தலைப்புகளுக்கு பேர் வச்சது அதுதான் அவரே. இன்ட்ரோ, அவுட்ரோன்னு வச்சிருந்தாரு. பிளஸ் அந்த ஒன்னொன்னையும் பத்தியும் ஒரே வார்த்தையில சொல்லி, அடுத்தத அப்படி ஒருங்கிணைப்பு செய்வது கிரிஜா மேடம். ரொம்ப அழகா பண்ணாங்க. சராசரியா 4 நிமிடத்துல 3 பதிவுகள். இதுல இயல், இசை, நாடகம் இருக்கிற மாரி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இயல்ங்கிறது ஒரு உரையோ, கட்டுரையோ இருக்கும். எ ஒரு கட்டுரைய பத்தி யாராவது பேசுவாங்களா இருக்கும். இசை நமது இசை புதிது நண்பர்கள் இதற்காக சாந்தி அசவாதி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க குறிப்பா சிலதெல்லாம் எடுத்து அவங்க எனக்கு அடுத்து அனுப்புவாங்க. அதுலேருந்து எடுத்து எது சரியா இருக்கோ, அத எடுத்து போடுவோம் நம்ம. அ அதுக்கு அடுத்தது நாடகம். நாடகங்கள பத்தியும் இவரே சில நாடகங்கள் நம்ம சதுபூஜையிலே பண்ணியிருக்காரு. சில நண்பர்களுடைய நாடகங்களையும் எடுத்து பண்ணியிருக்கோம். ஒளிச்சித்திரம் நெறைய பேர போய் சேரலங்கிற அ உண்மை இருந்தாலும், Spotify மூலமா நம்ம ரிலீஸ் பண்ணது, நம்ம நண்பர்கள் அளவளாவல் முடிஞ்சப்புறம் ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து நம்ம அத கேட்கிறோம். அதை சில பேருக்கு ஃபார்வர்ட் பண்றோம். சில பேர் கேட்கறாங்க. அத பற்றிய ரிவ்யூஸ் எல்லாம் சிலதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நல்ல சிறப்பா போயிட்டு தான் இருக்கு. ஆனா, எந்த நல்ல நிகழ்ச்சியும் ஒரு இடத்துல நிறுத்தி வேற ஒரு நிகழ்வுக்கு போகணும். அதுபோல இந்த ஒளிச்சித்திரம் இந்த நிகழ்வோட இன்றையோட நம்ம அதை நிறைவு செய்கிறோம். அடுத்தது நிச்சயமா அது ஆரம்பிக்கும்போது இவ்வளவு நல்லா பண்ணபோது நம்ம அத அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது YouTubeல ஷார்ட்ஸ்ங்கிறது ரொம்ப பிரபலமா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். YouTube தட்டுனாலே கிட்டத்தட்ட ஒரு 50 ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு. அதேபோல நம்ம குவிகம் சார்பாக ஒரு ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுல முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது சொலவடைகள் அப்படிங்கிற மாரி. குவிதம் சொலவடைகள் அப்படிங்கிற ஷார்ட்ஸ் அடுத்த வாரம் அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒளிச்சித்திரம் முடிஞ்ச உடனே நம்ம ஷார்ட்ஸ் ஆரம்பிப்போம்.
வாரம் ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கோம். எவ்வளோ நேரம் தெரியுமா? ரொம்ப நேரம் நீங்க காத்திருக்க வேண்டியதில்ல. ஒவ்வொரு ஷார்ட்ஸும் 1 நிமிஷம் தான் உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு 15 நிமிஷம் ஞாயிற்றுக்கிழமை சேவ் ஆகும் உங்களுக்கு. ஆனா ஒவ்வொரு இதையும் அந்த ஷார்ட்ஸையும் கேட்டு நீங்க ஒரு 15 பேருக்கு அனுப்பணும். அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. இன்னும் நெறைய நண்பர்கள் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கலாம். நெறைய சொலவடைகள், வித்தியாசமான சொலவடைகளை எழுதி அனுப்புங்க. சொலவடைகள் முடிஞ்ச அப்புறம் நம்ம வேற இதெல்லாம் கூட பண்ணலாம். சொலவடைகளே கிட்டத்தட்ட ஒரு 50, 60 எபிசோட் போகும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு நிமிஷத்துல நம்ம 3, 4 தான் சொல்ல முடியும். நெறைய அ ரொம்ப இன்ட்ரஸ்டிங் சொலவடைகள் இருக்கின்றது. அதுக்காக ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணபோது, அது மாரி பண்ணுவோம் நம்ம. நன்றி. அடுத்தது நேரடி நிகழ்வு. இதுதான் இதனுடைய கடைசி ஸ்லைடு. அதாவது 2024ல நமது 12 நேரடி நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறோம். அதுதான் தமிழ் இலக்கிய வாசல். 2015ல ஏப்ரல் மாதம் திருப்பூர் கிருஷ்ணன், வ.வே.சு, நெல்லை ஜெயந்தா இவர்கள்லாம் சேர்ந்து ஜெயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் நம்ம குவிகம் தமிழ் இலக்கிய வாசல். கிருபானந்தனும் நானும் முதல்ல இதில சேர்ந்தது அப்பதான் 2015. பின்னால் இலக்கிய வாசல்னு அம்புஜம்மாள் தெருவுல நாங்க நடத்தலாம்னு சொல்லி அவங்கள கேட்டோம். இலக்கிய சிந்தனை அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங் போனபோது தான் அந்த இடத்துல நடத்தலாம் அப்படிங்கிற ஆசையும் வந்தது. அவர்களும் அனுமதித்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து இலக்கிய சிந்தனை லக்ஷ்மண் ஐயா வந்து, "நான் இத நிறுத்தப் போறேன். அவருக்கு 80, 90 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. என்னால தொடர்ந்து நடத்த முடியல. நிறுத்தப் போறேன்னு" சொன்னோனே, "ஐயா நிறுத்தாதீங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க வாங்க போதும். நாங்க நண்பர்கள கூட்டிட்டு வர்றோம்." அப்படின்னு சொல்லி இலக்கிய சிந்தனையும், குவிகமும் இணைந்து கிட்டத்தட்ட 2 வருடம் நடத்தினோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்தபோது தான் அந்த இடத்த நிறுத்திட்டோம் நம்ம. அ இப்போ கொரோனா காலம் முடிந்த அப்புறம் தொடர்ந்து நமது தமிழ் இலக்கிய வாசல். இதில நம்ம தொடர்ந்து இந்த ஜனவரியில புத்தக வெளியீடு, கவியரங்கம், இசை புதிது குழுவினருடைய இது மார்ச் மாசம் பண்ணோம். அவருடைய பாடல்கள் எல்லாம் சேர்ந்து புத்தக வெளியீடு தான் சிறப்பாக இருக்கிறது. இந்த நேரடி நிகழ்வு குறிப்பாக புத்தக வெளியீட வைத்துக் கொண்டா நன்றாக இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா, அங்க 1, 2 புத்தகங்கள வெளியிடலாம். நண்பர்கள் நேரடியா வருவார்கள். புத்தகங்களை பரிமாறிக் கொள்ளலாம். ஸோ அந்த சிறப்பாக இருந்தது. அழகியசிங்கர் தலைமையில கவிதை வாசிப்பு பண்ணினோம். அப்புறம் கதை பேசுவோம்ன்னு சொல்லி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. நாடக மேடை. அது ஒரு அழகான இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்கிட் எடுத்துட்டு 5 நிமிஷமா, 10 நிமிஷங்கிற மாரி அவங்க நாடகத்தையே ஒரு ஸ்கிட் மாரி பண்ணாங்க. ஸோ இந்த இதுதான் நேரடி நிகழ்வு. அடுத்தது முக்கியமான ஒண்ணு, குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு. அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மாதம் அச்சு இதழ்கள்லயும், இணைய இதழ்கள்லயும் வருகிற சிறுகதைகளை கிட்டத்தட்ட ஒரு 75, 80, 90 கிட்டத்தட்ட வரும். அத்தனை சிறுகதைகளையும் நம்ம கிருபானந்தன் அவர்கள் பத்திரிகைகள்லேருந்து எடுத்து, ஒரு நடுவரை நியமித்து, அந்த நடுவரை பார்த்து அவர்களுக்கு குடுத்து, அதில் சிறந்த ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும்படி சொல்லுவோம். இதுவும் நம்ம இலக்கிய சிந்தனையிலிருந்து எடுத்துக்கொண்ட இதுதான். அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அதனால நம்ம தொடர்ந்து அந்த பணியை செய்து வருகின்றோம். அ வ.வே.சு அவர்கள் துணையினால சிவசங்கரி அவர்களுடைய அன்பும், ஆதரவும் இதற்கு கிடைத்தது. அவங்க இதுக்காக வேண்டிய செலவுகள் கிட்டத்தட்ட ரூ. 40,000 நான் தருகிறேன் என்று அவங்க சொன்னார்கள். அந்த பணம் அத்தனையுமே பரிசுகளா குடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ அதனால மாதம் உங்களுக்கு தெரியும் ஒரு சிறுகதைகளை ஒரு நடுவர் அவருக்கு பிடித்த கதை. அவர் ஒரு 5, 6 கதைகளை தேர்ந்தெடுத்து அதைப் பற்றிய குறிப்புகள் எழுதி, அதில் ஒரு கதையை நான் சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதில ஏன் தேர்ந்தெடுக்கிறார்ன்னு சொல்லி விவரமாக அவர் ஒரு கட்டுரை எழுதி, அது குவிகத்தில் நம்ம ஒவ்வொரு மாதமும் பிரசுரித்து வருகின்றோம். ஸோ அந்த 12 கதைகளில் முதல் 3 கதைகளை சிவசங்கரி அம்மா அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தார்கள். 2, 3 வருடங்களாக அவர் தான் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு 10,000, 6,000, 4,000 கொடுத்து, மற்ற கதைகள் 9 கதைகளுக்கு ரூ. 2,000 பரிசு கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 38, ரூ. 39,000 நம்ம இது பரிசுகளுக்கு வழங்குவதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு அதை அத்தனையும் ஒரு புத்தகமாக போட்டு, அதை ஒரு சிறந்த விழாவாகவும் குவிகம் நடத்திக் கொண்டு வருகின்றது. இந்த வருடத்தில் முதல் பரிசு பெற்றவர்கள் பர்வீன் பானு, அசோக் குமார், ஹரிஹரன். இது தொடர்ந்து இந்த வாரம் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் குவிகம் சிவசங்கரி அம்மையாருக்கு மிக மிக நன்றி. நேரடி நிகழ்வாக அ அது நேரடி நிகழ்வு, அளவலாவல் அத்தனையுமே காணொளிகளாக நாம் போட்டுக்கொண்டு வருகின்றோம். குவியம் காணொளிகள் ஒரு முக்கியமான ஒரு பங்கு நமது பணியில் சேர்ந்திருக்கிறது.
52 இந்த 2024 மகாகவியின் மந்திர சொற்கள் 52ம் அதில் அப்படியே இருக்கின்றன. அளவளாவுகள் அத்தனையும் இருக்கின்றன. நேரடி கூட்டங்களும், சிறப்பு கூட்டங்களும் நாம் காணொளியாக எடுத்துக்கொள்கின்றோம். அந்த யூடியூப் சேனல் வழங்கின சந்தாதாரர்கள் பற்றிய ஒரு விவரம். 1018 பேர் சந்தாதாரர்களாக இருக்கின்றார்கள். மிகவும் ஒரு 1000 மார்க்க இந்த மைல்ஸ்டோன் இந்த வருஷம் தான் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 2015 இந்த வருஷத்துல 215 ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வியூஸ் வந்து 18,000 வியூஸ், சென்ற ஆண்டை விட 19% அதிகம். வாட்ச் டைம் 2000 ஹவர்ஸ், அது போன வருஷத்தை விட 44% அதிகம். இது அத்தனை இருந்தாலும் இன்னும் நாம் நிறைய கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 3000 வாட்ச் டைம் கொண்டு வரணும். 3000 ஹவர்ஸ் அதை கொண்டு வந்திருந்தோம்னா நமக்கு யூடியூப்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த காணொளிகளையும் நாம் நிறைய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுக்காக அதிலிருந்து சில ஷார்ட்ஸும் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கிறது. அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் கூட ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் அனுப்புங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய நிகழ்வுப்படுத்தீங்கன்னா அதை வாங்கி உங்கள் நண்பர்களுக்கு எல்லாம் அந்த காணொலியிலேயே அனுப்புங்கள். நம்ம தகவலில் போடுறோம். மற்ற உங்களுக்கு நேரடியாகவும் கிருபானந்தன் அனுப்புவார். அதை நீங்கள் மற்ற நண்பர்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இதுதான் குவிகம். ஆம், இந்த ஒரு வருடம், அதாவது 2024 நாம் செய்தது. நண்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும், நண்பர்களுக்கு நன்றியும், புரவலர்களுக்கு நன்றியும் கூறி இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இனி இது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங். நமது நமது அங்கத்தினர்கள் அவருடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரையாகவும் நான் அழைக்கின்றேன். அவர்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை சொல்லி நாம் அடுத்த வருடம் 2025 மட்டுமல்லாமல் தொடர்ந்து வரும் வருடங்களில் நாம் என்ன செய்ய போகின்றோம், எப்படி செய்ய போகின்றோம் என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எப்பொழுதும் குறிப்பா கடைசியாக சொல்லக்கூடிய வாவேஸ் அவர்களை முதலில் அழைக்கின்றேன். வாவேசு சார். அடுத்தது மதுவந்தி. அதாவது சென்னையிலிருந்து அமெரிக்கால வந்து 13 மணி நேரம் நான் பின்தங்கி இருக்கிறேன். அதனால இன்னைக்கு முதல்ல கூப்பிட்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல முன்னாடி வந்ததுல. நான் புதிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் அவர் சுந்தரராஜன் இன்னும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு விஷயம் சொல்லணும். ரெண்டு இல்ல மூன்று விஷயம். ஒண்ணு வந்து இந்த நேரடி நிகழ்வுல வந்து நாடகம், குட்டி குட்டி நாடகம்லாம் போட்டாங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. அது வந்து கிருபா முதல்ல அதை பத்தி பேசும்போது எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணோம்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ். ஐ வாண்ட் தட் டு கண்டினியூ. என்னுடைய தரப்புல இருந்து என்னுடைய ஒரு இந்த சிறு நாடகங்கள் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து எப்படி இன்டராக்டிவ் அதிகமாக்கணும் குவிகம் போன்ற மின்னிதழ்களை என்று கேட்டா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று தெரியல எனக்கு. சிறுகதைகள் இருக்கு இல்லையா, அந்த சிறுகதைகள்ல எழுதிட்டு கடைசியில விட்டுணும். அது அந்த சிறுகதை முடிவு வாசகர்கள்ட்ட விட்டுணும். ஒவ்வொரு ஒரு 50 சொற்கள்ல 50ல இருந்து அந்த மாதிரி ஒரு சொல் லிமிட் வச்சுட்டு அந்த லிமிட்ல வந்து அவங்க அந்த கதையை முடிக்கணும். அதை நன்முடிவா முடிக்கலாம், அதுவா முடியாது. அந்த கதையே காமிக்கலாம், மாத்தலாம். கதையே வேதாந்தமாக விரித்து பொருள் வைக்க யாதானும் இடம் இருந்தால் பாரதி ஸ்டைல்ல முடிக்கலாம். ஸோ தட் மோர் பீப்புள் வில் பி கமிங் தேர். ஏன்னா எனக்கெல்லாம் முழு நேரம் கதை எழுத நேரம் இல்லை. இப்படி இருந்தா நான் கூட ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய சைடா இருக்காது. மூன்றாவது செய்தி வந்து நான் சொல்ல நினைச்சு சுந்தரராஜன் சொன்னார், வி ஷுட் இன்க்ரீஸ். அதாவது யூடியூப்ல வந்து கொண்டு வரது நிறைய ஷார்ட்ஸ் வரணும். இந்த சொலவடை பாஸ்கருடைய சொலவடைகளை அதை பத்தி தொகுத்து அந்த நூலே எனக்கு அந்த அதையும் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையா வரக்கூடிய நிகழ்ச்சியாக நான் எதிர்பார்க்கிறேன். அதோட அந்த ஷார்ட்ஸ்ல நம்ம குவிகம் ஷார்ட்ஸும் வரலாம். அதாவது பிரமாதமா இருக்கும். நம்ம ப்ரோக்ராம்ல வந்து எல்லாமே சூப்பர் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. சில நேரங்களில் பளிச்சுன சில பேர் பேசும்போது ஒரு 1 மினிட் அப்படியே துடிப்பா இருக்கும். நம்மகிட்ட தான் இது இருக்க காணொலி இருக்கிறதுனால அதுல இருந்தே இப்ப எடுத்து போகலாம். நம்ம இதை அதையே நம்ம யூடியூப்லயும் பயன்படுத்திக்கலாம். ஒரு வாரம் சொலவடை ஒரு வாட்டி இது அதுக்கப்புறம் அவர் என்ன வாட் பாஸ்கர் பிளான்ஸ் சஜஷன் இஸ் கிவன் டு பாஸ்கர். அது மாதிரி தொடர்ந்து வந்து இதுதான் என்னுடைய 3 சஜஷன் இருக்கு. அது மாதிரி வந்து இந்த குவிகம் இது குறும்பு தினத்துல வந்து முன்ன ப்ரொஃபைல்லாம் போட்டிருந்தாங்க. ஐ ரிமெம்பர் பீப்புள்ஸ் ப்ரொஃபைல். அது கண்டினியூ அந்த அது அந்த மாதிரி ஸ்பேஸ்ல வேற ஏதாவது கூட போடலாம். தகவல் மாதிரி இது அபவுட் குவிகத்தினுடைய தகவல் வரக்கூடிய விஷயமா இருந்தா இப்ப நான் சில பேருக்கு அனுப்புறது இந்த குவிகம் இந்த குறும்பு இதை பத்தி அந்த புக்கு போய் சேர்றவங்களே அந்த குவிகத்தை பத்தி செய்தி தெரிஞ்சுப்பாங்க. அது அது அதை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கலாம். அது ஒண்ணு. அவ்வளோதான் என்னுடைய சஜஷன். அப்கோர்ஸ் த ஃபைனல் திங் இஸ்
மகா நன்றி. அதாவது திருக்குறளுக்கு, கம்பராமாயணத்துக்கு, சிலப்பதிகாரத்துக்கு, பெரிய புராணத்துக்கு, யோகா, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமம், அது இந்த மாதிரி எல்லாம் பல சேனல்ல பல வாரங்களா போயின்னு இருக்கு. தொடர் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாரதிக்கு இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கு. அருமை பாரதிக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி சார், நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மதுவந்தி சார், அடுத்தது என்எஸ் பிரேமா. அனைவருக்கும் வணக்கம். முன்கூட்டிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு அந்த நம்ம பேசிட்டு இருக்கப்ப சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்ஸ் 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ ஏதோ ஒரு கதையோ ஏதாவது ஒரு இதை வச்சு அவங்க நம்மளே ப தயாரித்து அதை பகிர்ந்துக்கிற மாதிரி. இப்போ வீடியோவில் மொபைல்லே எடுக்க முடியும். அதனால் அந்த மாதிரி எடுத்து அவங்கள அனுப்ப சொல்லலாம். ஒளிச்சித்திரத்துக்கு எப்படி ரெக்கார்டு பண்ணி அனுப்புகிறாங்களோ அது மாதிரி எல்லோரும் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் அதை எல்லோரும் நம்ம பகிர்ந்துக்கலாம். அது ஒன்று. அதுமாரி நம்ம ஒரு தடவை நடுவில் பண்ணோம் ஒரு இந்த நேரடி நிகழ்வுகளை ஒரு வரி, ஒரு கவிதையோட ஒரு வரி ஒருத்தர் சொல்லுவார், அடுத்த வரி இன்னொருத்தர் சொல்லுவார், அடுத்த வரி இன்னொருத்தர், அந்த மாதிரியான ஒரு தொடர் கவிதை முயற்சி. அதே மாதிரி ஒரு சிறுகதை முயற்சியும் நம்ம பண்ணோம். முதல் ஒரு பேராகிராஃபோ ஒரு கதையோ ஒரு கேரக்டரையோ ஒருத்தர் ஆரம்பிப்பார், அதுக்கடுத்து ஒருத்தர் சொல்லுவார், அதுக்கடுத்து ஒருத்தர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கதையை முடிக்கணும். அது ஆரம்பிச்சவருக்கே தெரியாது அந்த கதை எப்படி முடியும்னு. அந்த மாதிரியான ஒரு தொடர் சிறுகதை இந்த அளவில் சொல்லலாம். அவர் வாவை சொன்ன மாதிரி நாடகம் திருப்பி நம்ம அந்த மெய்நிகர் நிகழ்வில் ஜூமில் நாடகம் அந்த முயற்சியும் தொடர்ந்து பண்ணணும். நம்ம ஆவணப்படம் 2 வருஷம் ஆயிடுச்சு அதை எடுத்து. இவரோட வைத்தீஸ்வரன் அவர்களோட இன்னொரு ஆவணப்படம் நம்ம எடுக்கிறதுக்கான முயற்சி குவியத்திலேருந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆதரவே என்னோட தரப்புலேருந்து எப்பயும் இருக்கும். நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். இன்னொரு ஆவணப்படம் குவியம் தரப்புலேருந்து 2 வருஷம் ஆயிடுத்துங்கிறதுனால டியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம செய்ய வேணும். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடம் போகிற சிறுவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். அவங்க ராக்கெட்லாம் பற்றி படிக்கிறதுக்காக போயிட்டு வந்தாங்க, திருப்பி வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருந்தது. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வுகள், ஏதாவது ஒரு பங்களிப்பு நம்ம இப்போ அந்த இவரோட நித்யானந்தத்தோட நூ ப இது நூலகத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்தால் நம்ம பங்கு கட்டாயம் இருக்கணும். அது மாதிரியான ஒரு இதுவும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இதான் என்னோட யோசனைகள். நன்றி. நல்ல நல்ல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. பிரேமா மேடம், அடுத்தது நமது நாகேந்திர பாரதி. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இது நீங்க இன்னைக்கு பண்ண பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல அதை ரொம்ப அழகா விளக்கி இருந்தீங்க. நிறைய நிகழ்ச்சிகள்ல நானும் பார்வையாளரா கலந்துக்கிறதுனால அத்தனை பேருடைய இதையும் பார்க்குறோம். அவர் வாவேசு அவர்களும் நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஞ்சம் எல்லாரையும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரதுக்கு திரைப்பட பாடல்கள்லயே காவிய நயம்லாம் இருக்கு. கண்ணதாசன் பாடல்களில் காவிய நயம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற அந்த வழக்காடு மன்றம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல சிறுகதை படித்தல் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ஜனரஞ்சகமாவும் அதே சமயம் அத அந்த டாபிக்கை விட்டு நம்ம தள்ளி போகாம இருக்கிற மாதிரி நிறைய பாடல்கள்ல கம்பர் அவர் பயன்படுத்தியிருக்காரு, சிலப்பதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காரு. இப்படி எல்லா பாடலாசிரியர்களோடதையும் அத மாதிரி எடுத்துக்கலாம். வழக்காடு மன்றங்கள் அதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் இப்ப இது மாதிரி ஜூம் மீட்டிங்லயே நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிகளும் மாதத்துக்கு ஒன்று அது மாதிரி வழக்காடு மன்றங்கள் நல்ல இலக்கிய பேச்சுகளை இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப சிற்றிதழ்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு அனைவருக்குமே இதுல நிறைய எனக்கு தெரியாம இருந்தது. இந்த மாதிரி சிற்றிதழ்கள் வருது, இதெல்லாம் இந்த அளவுக்கு இலக்கிய உணர்வை எந்த அளவுக்கு பண்படுத்துதுன்றது. இந்த நிகழ்வுகள் நம்ம தொடரலாம். அது கால இடைவெளி நமக்கு 15 நாளைக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ இருக்கிற நிகழ்ச்சிகளை பொறுத்து அதை கொண்டு வரலாம். நம்முடைய இணையத்துல இணைஞ்சிருக்கிற நிறைய ஆளுமைகளுடைய அவர்களுடைய கதைகள் அவங்களே சொல்ற மாதிரி அது ஒரு நிகழ்வு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபீலிங்கோட அவங்க சொல்றதுக்கு அந்த கதாசிரியர்களே அதை சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமஸ் பீப்புளோடது நாவலை பத்தி விமர்சனம் பண்றோம், அதையெல்லாம் செஞ்சுக்கிறோம். இங்கேயே நிறைய கதைகள் நிறைய கட்டுரைகள்லாம் இப்போ பாஸ்கரன் சார் கட்டுரைகள் எழுதியிருக்காருன்னா ஒரு கட்டுரை அவருடைய கட்டுரையை சொல்லும் போது இந்த புத்தகத்துல இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்குதுன்னு அவர் வாயில நம்ம கேட்கும் போது அதுக்கு இன்னுமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த ரியல் ஃபீலிங்கும் கிடைக்கும். ஆத்திச்சூடி பத்தி நம்ம வாவேசு சார் எழுதுறாரு. இதையெல்லாம் நம்ம நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அந்த யார்ட் ஸ்டிக்கை போய் அட்டென்ட் பண்றதுக்கு நமக்கு 3000 வியூவர்ஸ்
இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரியும் சிலது பண்ணிக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. வணக்கம். நன்றி மேடம், நிறைய கருத்துக்கள் அழகா சொன்னீங்க. நாகேந்திர பாரதி, அடுத்தது சாய் கணேசன். நன்றி சுந்தரராஜ் சார். வணக்கம் நண்பர்களே. நான் சொல்ல நினைச்சதுல பாதியை வந்து பிரேமா மேடம் சொல்லிட்டாங்க. அதுல எக்ஸ்ட்ராவா நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சாகித்ய அகாடமி புக்ஸே எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க இல்லையா, அது உங்க நம்ம நிகழ்ச்சிகள்லயே ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இன்னமும் பல அவார்டு வாங்கின பல புஸ்தகங்களையும் அறிமுகப்படுத்தலாம். இதெல்லாம் இப்ப என்னை மாதிரி ரொம்ப படிக்காதவங்களுக்கெல்லாம் கதை புஸ்தகங்கள் இதெல்லாம் ரொம்ப கவிதைகள் படிக்காதவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுடைய இலக்கிய அறிவை கூட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பழமைக்கும் புதுமைக்கும் பாலமா இருக்கிற மாதிரி நீங்க இப்ப ஷார்ட்ஸ் ஆரம்பிச்சுக்கிறது வந்து சரியான முன்னெடுப்பு. அதுலயும் வந்து நீங்க பெரும்பாலும் நம்மளுடைய குழும உறுப்பினர்களே பங்கெடுக்க மாதிரி வச்சுக்கிறது பெட்டர்னு தோணுது. மற்றவங்களுடைய பங்களிப்பெல்லாம் நம்ம யூடியூப்ல பாத்துக்கலாம். நம்ம குழும உறுப்பினர்களுடைய இதை மட்டுமே நீங்க அதுல போட்டா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி நீங்க கிருபானந்தன் சார் உங்களுடைய அந்த அந்த ஒரு கிச்சன் கேபினெட்டுங்கிற மாதிரி அந்த குழுவுல இருக்கிற அவ்வளவு பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிற அவ்வளவு விஷயங்களுமே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதுவும் பிரேமா மேடம் சொன்னதுதான், இசை புதிது குழுவுல வெறும் கர்நாடிக் பாடல்கள் மட்டும் இல்லாம திரைப்பட பாடல்களும் பல பேர் நல்லா இருக்கு. அதுக்கும் ஒரு இலக்கிய அந்தஸ்து இருக்கு திரைப்பட பாடல்களுக்கும். அவற்றையும் வந்து நீங்க உங்களுடைய ஷார்ட்ஸ்ல வந்து கொண்டு வரலாம். அதெல்லாம் 2-3 நிமிஷத்துல முடியக்கூடிய பாடல்கள் தான். ஸோ இதுதான் என்னுடைய கூடுதலான கருத்து. ஆல்ரெடி இருக்கிறது தான் நான் கொஞ்சம் மேம்படுத்துறது கொஞ்சம் சொன்னேன். ரொம்ப நன்றி சார். அல்ல, குறிப்பா சொல்லக்கூடியவர் நாகேந்திர பாரதி. நன்றி. சாய் கணேசன் சார், அடுத்தது சதுர் பூஜா. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் சொல்ல நினைச்சது எல்லாரும் எனக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டா, அதனால ஐ ஹவ் நத்திங் மோர் டு ஆட். உள்ள திங்ஸ், இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து 1 மினிட் தான் இருக்கணும். யூடியூப் ஷார்ட்ஸில் தேர் இஸ் எ கண்டிஷன். ஸோ 1 மினிட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்ம நிறைய பண்ணலாம். நாட் ஓன்லி எல்லாம் நிறைய பண்ணலாம். இப்போ ஈவன் டிராயிங்ஸ் கூட பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போடலாம் யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ அது நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட் அஸ் ட்ரை ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அதோட யூடியூப் ஷார்ட்ஸில் சார் சொன்ன மாதிரி நம்முடைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் டெய்லி மகாவையின் மந்திர சொற்கள் ஆர் அளவலாவேல் இதுல வந்து அந்த ஒன் மினிட் கேட்சி இன்ஸ்டன்சஸ்லாம் அதை மாத்திரம் எடுத்து போட்டாலே நல்லா போகும். இன்ஃபேக்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஈஸியாக கூடிடுவாங்க. ஏன்னா ஐ ஹேட் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வியூவர்ஷிப் கூட்டுறதுக்கும் ரொம்ப ஷார்ட்ஸ் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இட்ஸ் குட் தட் வி ஆர் ஸ்டார்டிங் இட் நவ். പിന്നെ നമ്മുടെ ഡെയിലി മീറ്റിംഗ്സ് ഇറ്റ് ക്യാൻ കണ്ടിന്യൂ ലൈക്ക് ദിസ്. ദർ ഇസ് നോ I don't find anything to add to that. The only thing, my only worry is that Oli Chitram you are going to stop, they are telling. So that Visil Chatham ini kekka mudiyadhu. That is one disappointment only. Anyway, it will start after some time. Okay, shorts irukku. And Pustaka Padippu also 2021 I think 100th book was released. Last 2-3 years it's crossing 250. That's also not it's a good achievement only. So அதுவும் நல்ல புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு குவியத்தை விட்டால் வேற வெரி 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 ஈஸி குவியத்தில் பண்ணுறது. ஸோ தட் ஆல்சோ இஸ் கோயிங் ஆன் வெல். அதையும் யூ ஹேவ் டு கண்டினியூ. ஸோ திஸ் ஆர் ஆல் மை திங்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார் கணேசன் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்படி ராக்கெட் மாதிரி நாம போவோம். சதுர்பூஜன் சதுர்பூஜன் 2 பேருமே உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீ சொல்லு. அதான் ஒரு தலைப்பை ஒருத்தர் கொடுக்கணும். நம்ம குழுவில் இருக்கிற உறுப்பினர்களே ஒரு தலைப்பை கொடுத்தா அதை வந்து கதையா கொண்டு போகணும். அவங்க சொன்ன மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மேக்சிமம் பார்ட்டிசிபேஷன் ஆல்சோ வில் பி என்ஷூர்டு. எல்லாரும் ஒரு கதையை முடிக்கணும். கடைசியில் அந்த முடிகிற போது யாராவது ஒருத்தர் வந்து அதை கன்க்ளூடிங் ஸ்பீச் மாதிரி அது கொடுக்கலாம் அப்படின்னு என்னோட ஐடியா. அப்புறம் இந்த துரித கவிதைகள், இந்த ஹைக்கூ மாதிரி துரித கவிதைகளை ஷார்ட்ஸில் சொல்லி அதை வந்து போடலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க நம்ம குரூப்பில். டக்கு டக்குன்னு ஆன் த ஸ்பாட் துரித கவிதைகள் எழுதுறதுல அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்பலாம். அதான் என்னுடைய சஜஷன்ஸ். நிறைய ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஐ திங்க் 2025 பயங்கரமாக பட்டாசு வெடிச்சிடலாம். இதில் என்னோட பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே. அதனால ஏதாவது ஒரு இப்போ வாவேசு வந்து இப்போ அவரை மாதிரி இருக்க வந்து சீரியஸாக அந்த பாரதி அது மாதிரி போயிட்டே இருக்கார். இப்போ நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டாபிக், இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த கண்ணதாசன் இது எடுத்துக்கிற மாதிரிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்துட்டு பிகினிங் ஆஃப் தி இயர்லேயே எடுத்துட்டு 12 மாதத்துக்கும்
ஸோ இட்ஸ் 12 ஐ மீன் 12 மாசமோ அல்லது 24 மாசமோ, எப்படி 24 நிகழ்களோ அது மாதிரி முன்னாடியே நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கில் வேற வேற பகுதிகளை வந்து நம்ம எல்லாருமே நம்ம 24 பேர் இருக்கோம்னாக்க ஆளுக்கு ஒன்று அதோட அந்த பரிமாணத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ ஐ டோன்ட் நோ மேக்கிங் சென்ஸ். கண்ணதாசனுடைய இப்போ கண்ணதாசனோட 24 இது இருக்கலாம், பரிமாணங்கள் இருக்கலாம், ஏதோ எடுத்து பேசுறதுக்கு அந்த 24 டாப்பிக்கும் நீங்கள் டிசைட் பண்ணிடுறது சென்ட்ரலாக. அந்த 24 டாப்பிக்கை ஒவ்வொருத்தரும் அசைன் பண்ணிடுறது. இப்போ ஸோ 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த இது வரும். அந்த 24 சேர்ந்தா அது ஒரு காணொளி புக்காக ஆயிடும். அந்த சப்ஜெக்ட்ல குவிகம் வழங்கும் இதாயிடும், அது ஆயிடும். அப்படிங்கிற மாதிரி வயசுக்கு போட்டியா கிளம்பலான்னு. பாரதி மாதிரி வேற ஏதாவது ஒரு தலைப்பு கண்ணதாசன் ஆமா, இப்ப சொன்னாங்க இதை பிரேமா கொஞ்சம் மேடம். ஜனரஞ்சகமான இன்னும் ஜனரஞ்சகமான இறங்கி வர்ற மாதிரி நம்ம தலைப்பு, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய, எல்லாருமே பேசக்கூடிய தலைப்பு. இப்போ எல்லாருமே நம்ம யாரெல்லாம் இருக்கோமோ அவங்களெல்லாம் பேசக்கூடிய மாதிரி விருப்பத்தோட பேச வர்றவங்களா இருந்து அவங்க எல்லாருமே பேசக்கூடிய தலைப்பா இருந்தா 12 பேர் கிடைச்சா 12 போடலாம். 24 அது முதல்லயே நீங்களே அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு இதை கொடுத்துட்டா அந்த 1 hour ப்ரெசன்டேஷனை இதில் பண்ணிடலாம். இதில் ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் ஒருத்தர் அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ புதுசு அது அந்த 24 12 சேரும்போது அது ஒரு புக்கு காணொலி, அது ஒரு புக் ஆகிடுறது, வீடியோ புக் ஆகிடுறது. ரொம்ப நல்ல ஐடியாங்க. தேங்க்யூ, நோட் பண்ணிக்கலாம். டாக்டர் பாஸ்கரன் அவர்கள், அதுக்கு அடுத்தது மீ விஸ்வநாதன். வணக்கம். இவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் புதுசா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. குவிதத்தை நடத்தி செல்லும் தலைவனாக இருக்க முடியாது, அதன் பின்னாலேயே ஒரு தொண்டனாகவும் இருக்க முடியாது. குவிதத்துடன் கைகோர்த்து கொண்டு வரும் தோடாகவே இருப்பதால் குவிதத்திலே என்னென்ன நிகழ்வுகள் வருகின்றோ அனைத்திலும் பங்கு கொள்வதிலேயே பெருமை அடைகிறேன். புதிதாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தோன்றியது, நம்ம குவிதத்துல உறுப்பினர்கள் எப்பவுமே பயணங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பயணங்கள் குறித்த பயணங்கள் குறித்த அளவலாவல்லே வச்சுக்கலாம். பயணங்கள் மாசத்துல ஒரு அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை யார் பயணம் போயிருக்காங்களோ அவங்க தங்களுடைய பயணங்கள் குறித்த சொற்பொழிவுகள் அல்லது அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டோஸோட அவங்க போட்டா நல்லா இருக்கும். ஸோ பயணங்கள் குறித்து நம்ம ரொம்ப பேசுறது இல்லை. பயண இலக்கியம்ங்கிறது கூட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கனால பயணங்கள் குறித்த நிகழ்வுகளை நான் தொடர்ந்து முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறேன். 2024 வாழ்த்துக்கள். 2025க்கு எதிர்பார்ப்புடன் வரவேற்புடன் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி டாக்டர். மீவி, அதுக்கு அடுத்தது ராய செல்லப்பாச. அனைவருக்கும் வணக்கம். குவிகம் ஒரு லகலப்பா போயிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுல எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய எளிய கருத்து தான், அது ஆல்ரெடி நம்ம சென்ற கூட்டத்தில் கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு என்னென்ன எண்ணம், நம்ம எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கோம் அநேகமா. இப்படி இருக்கிற போது புஸ்தக வெளியீட்டு விழா நம்ம ஒரு குறிப்பிட்ட அறையில பண்றோம். அதுல குறிப்பிட்ட இதே மனிதர்கள் தான் அங்கேயும் அட்டன் பண்றாங்க, எங்க வச்சாலும் வராங்க. ஆனா இது அப்படியே கொண்டு போய் காலேஜில், அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயர் ஏதாவது ஒரு காலேஜ், முக்கியமான காலேஜ் பிடிச்சி அந்த சீனியர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்து இந்த புதிய புஸ்தகங்களை முதல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்து அவங்கள படிக்க சொல்லி அவங்களையே ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்களே கருத்துரை இருக்க சொல்லி அங்க போனா நம்ம பின்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த யாரு எழுதியிருக்காங்களோ அந்த புஸ்தகம் நன்றி உரையை சொன்னா போறோம், தேங்க்ஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள புஸ்தகமும் ரீச் ஆகும். அந்த குழந்தைகள் மூலமா நிறைய பேருக்கு பேசுறதுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு எண்ணம். இன்னொன்று நம்ம குழந்தைகள் சின்ன பையங்களுக்கு சொன்ன மாதிரி வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சமயம் நம்ம கூட பண்ணினோம், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கதை சொல்லி எல்லாம் பண்ணினோம். நம்ம இதுல அதாவது முதியோர் இல்லத்திலேருந்து ஆட்களை கூட்டிட்டு
அவளை பேச சொல்லி அவளுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு ஒரு அளவலாவில் ஒன்று பண்ணின ஞாபகம் எனக்கு இருக்கு. நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை இந்த இதுல இத மாதிரி அவங்களுக்கு நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி சிறுகதை, ஒரு பக்க கதை, இதெல்லாம் அவங்களுக்கு மாத்திரம் போட்டி, அவங்களுக்கு மட்டும் வச்சு ஒரு குறிப்பிட்டதை வச்சு அதே சீனியர் சிட்டிசன் இருக்கிற இடத்திலேயே போய் வெளியிட்டு, அது எந்த ஊர்ல இருந்தாலும் பண்ணினா அங்க ஒரு 10-50 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம், மென்டலி அவங்களும் அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் வார்த்தைக்கு வரும். அது குவிகம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனக்கு சொன்ன எனக்கு பெரிய பெரிய ஜாம்பவாங்கள்லாம் இருக்கீங்க. எனக்கு அது சந்தோஷம். உங்களோட இந்த இதை சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த புத்தாண்டுக்கு என்னுடைய பரிபூர்ணமா நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். நன்றி சார். உங்களுடைய அன்பான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ராய செல்லப்பா சார். அடுத்தது ஹரிகரன். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, முகிலை ராஜபாண்டியன் இருக்கார். அவர் திங்கட்கிழமைகள்ல சாயந்தரம் ஒவ்வொரு வாரமும் கம்பராமாயணம் நடத்துறார். அது 1.5 மணி நேரம் நடக்குது. அதுல வரவேற்புரை, வாழ்த்துரை, நன்றியுரை 3மே ஸ்கூல் பசங்க தான் சொல்றாங்க. எப்பவுமே 72க்கு குறையாத மெம்பர்ஷிப் அது கேட்கறாங்க, வியூவர்ஷிப் இருக்கு. அதுல நம்ம இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், 72 நமக்கு இன்னும் வரல. காரணம் என்னன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் நீங்க கொண்டு போகும்போது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஷார்ட்ஸ் தயாரிச்சுன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் கம்பல்சரியா ஒரு குழந்தையோ ஒரு டீனேஜரோ இருக்கும்படியா பார்த்துக்கணும். அது பார்த்துட்டோம்னா நிச்சயமா இளைஞர்கள் கிட்ட நாம ரொம்ப கொண்டு போகலாம். இந்த ஒரு கருத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன். நன்றி. நன்றி ராய செல்லப்பா சார். நல்ல ஐடியா தான் அது. ஹரிகரன். அனைவருக்கும் அடுத்தது மாலை சாய் வணக்கம். கோவிந்தன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காத்தாடி ராமமூர்த்தி எப்பவுமே ஒரு மேடல் சொல்லுவார், எல்லாரும் சொன்னதை நானும் வழிமொழிகிறேன் அப்படின்னு முடிக்க நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் 1-2 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இவர் மீவி சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அதாவது ஏன்னா நான் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியும். நாங்களும் இங்கே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆசியானில் இருக்கேன். அங்கே ஒரு ரீடர்ஸ் கிளப் வச்சுருக்கோம். இங்கே உள்ள சீனியர்ஸ்டேருந்து ஒரு பக்க கதையோ இருபக்க கதையோ ஒரு வாங்கி நான் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது குவிகம் அண்டு குவிகமே நடத்துகிற மாதிரி கொண்டு பண்ணால் கூட நான் ஆர்கனைஸ் பண்ணி தரேன். டு ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இதை பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது குவிகம் பதிப்பகம் இப்போ 200 புக்கு வந்துருச்சு. எனக்கு கிருபா சார், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், அவர் ரொம்ப ஓவர்லோடடாக இருக்காரு தோணுது எனக்கு. எவ்வளோ திக்காக பண்ணாலும் அது ஒரு லோடு தான். ஏன்னா உதாரணமாக ஆர்கியோட கவிதை புக்கை லாஸ்ட் மினிட்ல பண்ணாமல் ராத்திரி 10-10:45 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், குவிகம் குறும்பு தினத்தை யாராவது ஒரு மந்த்லி சேலரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஜ் மேக்கரை வச்சு ப்ரெசன்டேஷன் நல்லா ப்ரொஃபஷனலாக ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணால் அதுவே பார்க்கறதுக்கு அப்பீலிங்காக இருந்துச்சுங்களேன். எல்லாரும் புக்கு எப்படி இருக்கு, எப்படி ஹவு இட் இஸ் பிரிண்டட், லே அவுட் விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ அதை பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தோணுது. 3வது பாயிண்ட் இப்போ புக் எக்ஸிபிஷன் நடக்கிறதுனால, போன தடவை இதையும் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், புக்ஸ் எக்ஸிபிஷன் டயத்தில் குவிகம் குறும்பு தின போட்டியை பற்றியோ இல்லாட்டி குவிகம் குறும்பு தினத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பற்றியோ ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி வருஷம் ஸ்டாலில் அவரோட அனுமதியோடு அங்கே வச்சிட்டோம்னா அது சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம மொபைலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். குவிகம் குறும்பு தினத்து புக்ஸையும் அங்கே டிஸ்பிளே பண்ணலாம் மக்களோட பார்வைக்காக. ஸோ அந்த விதத்தில் அது வரும். ஷார்ட்ஸை பற்றி எதாவது போடுறதுனா அதில் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இது கரெக்டான நேரம் தோணுது, அதனால இதை சொல்கிறேன். அவ்வளோதான். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஹரிகரன் சார். நிச்சயமா இதில் விருட்சம் ஸ்டாலில் வச்சுருக்காங்க அவங்க. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி ஐஷியாவில் நீங்கள் இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னொன்று, அடுத்த வாரம் நிகழ்வை பற்றி இப்பயே சொல்லிடு நீங்கள் சொன்னதுனால, அடுத்த வாரம் நண்பர்கள் எல்லாரையுமே நம்ம வேற ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல போகிறோம். நேயர்களை திருவையாருக்கு அழைத்து செல்ல போகிறோம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி அந்த இது தியாகராஜ ஆராதனை ஆகும்போது அதே போல இப்போ நம்ம நண்பர்களை எல்லாம் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து செல்ல போகின்றோம். அங்கே நேரடியாகவே அப்படியே ஜூம் கேமரா வச்சுக்கிட்டு நம்ம நண்பர்கள் போவாங்க, நிறைய பேரை பேட்டி காணுவாங்க. ஸோ 5ஆம் தேதி அடுத்த நிகழ்வு நண்பர்கள் அனைவரும், அதாவது நம்ம ஆன்லைன்ல தான் இருப்போம்,
ஆனால் புத்தக கண்காட்சியில் இருப்போம் நம்ம எல்லாரும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டதுனால இது இப்பவே சொல்ல வேண்டியதாக வந்துருச்சு. அதுவும் நல்லதாக போச்சு. ஸோ இப்போ அடுத்தது யார் சொன்னேன், சாய் கோவிந்தன். சாய் சார் கோவிந்தன் அடுத்தது. என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லியாச்சு சார், அதனால கவர்டு. ஓகே, தேங்க்யூ. திருப்பி ரிப்பிட்டிஷன் அவாய்ட் பண்ணிட்டோம். ராமூர்த்தி, யாரோ ராமூர்த்தி, அவர் மியூட் ஆயிருக்காரா தெரியல. அன்மியூட் பண்ணிட்டேன். இல்ல. ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஓகே. ஸோ அதான் ஒரே வார்த்தை தான், பிரமிப்பு அதான் சொல்ல முடியும். குவைத்தினுடைய அளவலாவில் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே சேர்ந்து இந்த குவிகம் கமிட்டி நல்லா பிளான் பண்ணி அதை புதுமையை கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. மின்னிதழில் தான் வியூவர்ஸ் இன்னும் நிறைய வரணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. அதுலேயே சொல்ற மாதிரி இன்ட்ராக்டிவா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்வேர்டு குறுக்கெழுத்து அது எவ்வளோ பாப்புலராக இருக்கோ அந்த மாதிரி மக்களோட இன்ட்ராக்டிவ் பண்ணணும். அந்த ஐடியாஸ் லாபியஸ் சொன்ன மாதிரி இது மாதிரி கதைகள் எல்லாம் மக்கள் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற தம்பி இருக்கணும். இன்னொரு நான் இது முன்னாடியே சொல்லிட்டு புரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே இப்போ குவிகா அந்த மின்னிதழ ஒரு மாதம் வருது இல்லையா, அதை படிச்சு முடிக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் எல்லாம் ஓரளவுக்கு படிக்க முடியும். அது பாட்டுக்கு நம்ம நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது படிக்க முடியாது. அதனால கான்டென்ட்டை சுருக்கி எழுதணும். எல்லாமே ஏதோ 1-2 வேணா பெருசா கொஞ்சம் பெருசா இருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஒரு 200 வார்த்தைகள் 250 வார்த்தைகள்ல சிறுகதைகள் எல்லாம் கட்டுரைகள் எல்லாம் சுருக்கமா இருக்கணும். சுருக்கமா இருந்ததுன்னா எல்லாத்தையும் படிக்க முடியும். இல்லாட்டி இப்போ 1.5 மணி நேரம் ஆகுது வச்சுக்கோங்களேன் படிக்கிறதுக்கு, நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் படிப்பேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன் நான். அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே படிக்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். இதை நம்ம இது முயற்சியா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ராம், நல்ல ஐடியா தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு வரலாம். பிரிவிட்டி இஸ் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்ல பாயிண்ட். வில் டேக் இட். மீனாட்சி பாலகணேஷ் மேடம், நீங்கள் தான் ஒலி சித்திரத்தை போன வருஷம் ஆரம்பிச்சு வச்சீங்க உங்களுடைய குரல்ல. இப்போ உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க. வணக்கம். என்னுடைய கருத்துக்கள் பெரும்பாலானவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 2 பாயிண்ட் மேபி இட் இஸ் ரெப்பிட்டேட்டிவ், எனக்கே தெரியல. பட்டிமன்றங்கள்ல ரொம்ப ஆக்டிவா நம்ம ஒன்ஸ் அ மந்தாவது வச்சுக்கணும். முன்னாடியே டாபிக் அசைன் பண்ணிட்டு மெம்பர்ஸையும் சூஸ் பண்ணிட்டு ஐ திங்க் ஒரு தடவை நடத்தினோம்னு நினைக்கிறேன். ராய் செல்லப்பாவோட குரூப்ல நான் இருந்தேன், அது ஞாபகம் இருக்கு, வேகா. ஸோ அது மாதிரி பண்ணாது நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த உப்மா மீட்டிங்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, கிருபானந்தன் சார் சொல்லுவாருன்னு. ஆனால் அந்த உப்மா மீட்டிங்ல யூ கேன் ஆஸ்க் த மெம்பர்ஸ், அது மாதிரி ஒரு உப்மா மீட்டிங்கை வேணும்னே ஒரு தடவை வச்சுட்டு மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் டியூரிங் தேர் ட்ராவல் பண்ணப்போ, ட்ராவலாக பற்றியோ இல்லை எல்லாருக்கும் ஒரு சுவையான அனுபவங்கள் இருக்கும். ட்ராவலில், ஆஃபீஸில் வேலை பண்ணப்போ, ஸ்கூல் படித்தப்போ எல்லாம் அதெல்லாம் பற்றி சொல்லி பகிர்ந்துக்கலாம். இல்லாட்டா அது மாதிரி சுவையான அனுபவங்களை பற்றி முன்னாடியே ஒரு போட்டி மாதிரி சொல்லி இந்த குவிகம் இதழுக்கு எழுதிட சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு நல்லதாக ஒன் ஆர் டூ 2 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம். இல்லை ஒரு ஸ்டார் போட்டு இது பரிசுனா அது ஐ மீன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண இது, இல்லாட்டா எல்லாத்தையும் அதை ரேட் பண்ண சொல்லலாம். அது மாதிரி சுவையான அனுபவங்களை பகிர்ந்து. ஏன்னா எப்போ நான் நினச்சிப்பேன், சில பெரிய பத்திரிகைகள் எல்லாம் என்னுடைய அனுபவங்கள்னுட்டு பெரிய மனுஷங்களை விட்டு எழுத சொல்லுவாங்க. அவங்களோட பள்ளி அனுபவங்கள் அது. ஏன்னா எல்லாரும் பெரிய மனுஷங்க தான், அவங்களோட அனுபவங்கள்லாம் ஒன்றும் பெருசாக யூனிக்காக இருந்ததில்ல. எனக்கு அதை விட இன்ட்ரெஸ்டிங் அனுபவங்கள் இருந்திருக்கு, நமக்கு ஏன் எழுத கூடாது அப்படின்ட்டு நான் கூட ஆரம்பித்தேன் இது குவிகத்தில். வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம்னு கொஞ்சம் ஒரு 7-8 இன்சிடென்ட்ஸ் எழுதினேன். அது தொடரலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் அது மாதிரி எல்லா வாசகர்களையும் லிசனர்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லலாம் அந்த மாதிரி அனுபவங்களில். அவ்வளோதான். வணக்கம், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ராஜா, நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்ல முடியுமா? மிஸ்டர் ராஜா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் சொல்லணும்னு நினைச்ச கருத்து எல்லாம் சொல்லியாச்சு. அதே மாதிரி பாபு ராமமூர்த்தி சொன்ன மாதிரி, யாரோ சொன்ன மாதிரி குவிகம் புக்கை மட்டும் மந்த்லி இதில் கொஞ்சம் ப்ரைசிஸ் பண்ணால் எல்லாரும் சீக்கிரம் படித்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய வியூஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னுடைய மெயின் ஐடியாவே. தேங்க்யூ.
முத்துக்குமரன் சார், நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. அடுத்தது தாமோதரன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள். இங்கு கருத்துகள் மழையே பொழிந்து விட்டது. இதற்கு பிறகு ஒரு சில கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது கலைமகள், மஞ்சரி போன்ற இதழ்களில் வீடுதோறும் நூலகம் இருப்பதற்கான ஒரு திட்டம் அந்த காலத்தில் இருந்தது. அதன் மூலம் ஏராளமான வாசகர்கள் வீடுகளில் புத்தகங்கள் இருக்க ஆரம்பித்தன. அதுபோல நமது குவிகம் பதிப்பகம் வீடுதோறும் ஒரு 50 புத்தகங்களாவது வாசகர்களை சென்றடைவதற்கான ஒரு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, மறைந்த எழுத்தாளர்கள், இப்ப அண்மையில் இந்திரா சவுந்தரராஜன் போன்றவர்கள் மறைந்தார்கள். அது போன்றிய பதிவுகளை நமது குவிகம் மின்னிதழில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி எல்லோருடைய கருத்துகள், குறிப்பாக பாஸ்கரன் அவர்கள் சொன்ன பயண இலக்கியம், பிரேமா அவர்கள் சொன்ன சிறுகதை வாசிப்பு, கவிதைகள் போன்றவற்றை புதுமையாக ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக சொன்னீர்கள். நல்ல தகவல் சொல்லக்கூடியவர் அவரு. பத்திரிகை ஆசை இதுல படிப்படிவர். நன்றி. தாமோதரன் சார், நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. அடுத்தது ஜெயலட்சுமி மேடம். வரி 25 அருமையான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க சார். இதவே நம்ம ஃபாலோ பண்ணலாம். பயண கட்டுரைகள், இளைஞர்களை கொண்டு போறது, அதே மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் சார். ஷார்ட் பிலிம்ஸ், சின்ன சின்ன பிலிம்ஸ், இதெல்லாமே பண்ணினா போதும் சார். ஆனா 24 நல்ல அருமையா நடந்தது சார். திருப்தியா இருக்குது. 25 நம்ம எதிர்பார்ப்போம் நன்றாகவே. வாழ்த்துக்கள் சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தாமோதரன். ஜெயலட்சுமி மேடம், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியமா, ஆண்டவன் அவர்களோட சுகமா எல்லாரும் வாழணும். முதல் வாழ்த்து. அடுத்தது, இளைஞர்கள்ட்ட படிக்கிற ஆசை குறைஞ்சு போச்சு. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு சின்ன குழந்தைலாம் படிக்கிறத அவ படிச்ச கதையை சொல்ற மாதிரி ஒரு பகுதி குவியத்துல வந்தா சின்ன குழந்தைங்க படிக்கிற ஆசை விரும்பும். குழந்தைங்க படிக்கணும் நிறைய. நான் சொல்றது கேட்டுதா? கேக்குது. சரி. அதான் குழந்தைகள்கிட்ட படிக்கிற உணர்ச்சி ஒண்ணு எப்படின்னா, குழந்தைங்க எல்லாரும் செல்போனை வச்சுட்டு விளையாடுறது, புத்தகமே எடுக்க மாட்டேங்கிறது. அந்த குழந்தைகிட்ட படிக்கிற உணர்ச்சி கொண்டு வரணும். அது பெரியவா செய்யணும். அந்த குழந்தைகள் ஏதாவது கதைகள் எழுதி கதை சொன்னோம்னா அந்த கதைகளை சொல்றதுக்கு அந்த குழந்தைகளோட கதைகளை எழுதுறதுக்கு சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்ல யோசனை மேடம். ஐ திங்க் டைரி மில்க்ல தான் நம்ம கதை எழுதி குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்படி ஏதாவது செய்யணும். கண்டிப்பா நல்ல கதை சொன்னா ஒரு சாக்லேட் கொடுக்கலாம்னா அது கதைகள் சொல்லும் குழந்தைல. நல்ல கதை சொன்னா நல்ல சாக்லேட்னா சொல்லி சாக்லேட்டுக்காக கதை சொல்லும். குழந்தைகள் நிறைய படிக்கணும் சார். நன்றி மேடம். முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். ராமலிங்கம் சார், நீங்க உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? ராமலிங்கம். சீதாலட்சுமி விஸ்வநாத் மேடம் இவங்க குவியத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ராமலிங்கம் வந்தாருன்னா அவர் சொல்லலாம். இல்லைன்னா சீதாலட்சுமி விஸ்வநாத் மேடம் நீங்க சொல்லுங்க. வீடியோ ஒரு மாதிரி சரியா இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, ஜெயலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி, இப்போ ஆங்கிலத்துல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு ஒரு புக்கு கொடுத்து அந்த டீச்சரையும் இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த டீச்சருக்கு ஒரு மாதிரி ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இந்த புக்ஸை படிச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் கதை சொல்லணும். அதுல டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வரும். அதை நாடகமா மாற்றணும். இந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் பிரிட்டிஷ் கவுன்சில்ல நிறைய நாளா நடந்துட்டு இருக்கு புக் ரீடிங்னு. நான்லாம் கூட பண்ணியிருக்கேன் அது. அதாவது 4-5 பேர் உட்கார்ந்துட்டு எப்படி இந்த மாடுலேஷனோடு படிக்கிறதுங்கிறது. இத மாதிரி நம்ம விஸ்வநாதன் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம காலேஜஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கொண்டு போனானா இளைஞர்கள் நிச்சயமா இதுல இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வத்தோட பங்கு, அதாவது எழுதுறதுல அவங்க ஒரு சில்ட்ரன்ஸ் செக்ஷனே நம்ம கொண்டு வரலாம். சில்ட்ரன்ஸ் செக்ஷனே கொண்டு வந்தாச்சுன்னா நிறைய பேர் எழுதுறாங்க.
ஏன்னா என்னோட சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவிதையெல்லாம் கூட எழுதிட்டு இருக்காங்க. அதனால இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், பிரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் குழந்தைகள் எழுத மாட்டேன்னு சொல்றது இல்ல. ஆனா அவங்களுக்கு அவென்யூ இல்ல. எங்க போய் ஏதாவது ஒரு பப்ளிஷ் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது இன்னும் உத்வேகம் கொடுக்கும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும். ஸோ அதனால அந்த ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த தலைமை ஆசிரியர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க வச்சு முதல்ல ஹையர் கிளாஸஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஹையர் கிளாஸஸ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரீடிங் எப்படி பண்றாங்க நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம். நீ இயல்பா படி. ஏதோ படிக்கிறதெல்லாம் ரொம்ப அந்த மாடுலேஷன் படிக்கிறதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நிறைய ஸ்கூல்ல தெரியறது இல்லை. அதனால இதை சொல்றேன். அதே மாதிரி முதல்ல கதை, அப்புறம் டிராமா, நீங்களே எழுதுங்க. ஒரு சிறுகதை போட்டி வைக்கிறோம், நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமா அந்த அந்த க்ரௌடே பெருசா வரும். அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த பேரண்ட்ஸும் இதெல்லாம் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்ல நன்றி. கருத்துக்கள் சொன்னீங்க. குழந்தைகள்கிட்ட எல்லாருக்கும் கொண்டு தேங்க்யூ மேடம். குழந்தைகள்கிட்ட கொண்டு போகலாம். குழந்தைகளுக்குன்னே சில போட்டிகள் வைக்கலாம். ஒரு தடவை இவங்க பண்ணாங்க. கிரிஜா பாஸ்கர் ஒரு தடவை பத்மா சேஷாத்திரிலேருந்தோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. நம்ம இதில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. நிச்சயமா அவங்களெல்லாம் கொண்டு இன்வால்வ் பண்ணி கண்டிப்பாக செய்வோம் நம்ம. தேங்க்யூ. இப்போ கிரிஜா ராகவன் மேடம் வந்திருக்காங்க. அவங்க ப்ரெசன்ஸ் இப்போ கடைசி லேட்டாக தான் வந்தாங்க. மேடம், குவிகத்துக்கு உங்களுடைய ஐடியாஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? 2025ல நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி? ஆ மேடம், உங்க வாய்ஸ் கேட்கல, லேசா கேக்குது. கிரிஜா அன்மியூட் பண்ணணும். மியூட்ல இருக்கு. முத்துக்குமரனோட வீடியோல இருந்து வருது, இதுல இருந்து வருது வாய்ஸ். இல்ல, வேற எங்கேயோ வந்தது. இருங்க. கிரிஜா ராகவன் மேடம் கேக்குதா? இல்ல, என்ன நிகழ்ச்சியை நம்ம நிறைய செய்யலாம். நம்ம ஒளிச்சித்திரத்தை போட்டு இன்னைக்கு நிறைவான ஒளிச்சித்திரத்தை கேட்டு இன்னைக்கு முடிப்போம். ஹலோ, ஆர்கே ஒரு ஐடியா நான் பேசுறது கேக்குறதா? இப்ப கேக்குது மேடம், சொல்லுங்க. அடுத்தது ஆர்கே, மன்னிக்கணும். பேசலாமா? வணக்கம். எனக்கு இங்க நான் மொபைல்ல இருந்து பேசுறேன். வீடியோ எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல. நான் இங்க புத்தக கண்காட்சியில இருக்கேன். புத்தக கண்காட்சியில ஸ்டால் போட்டிருக்கேன். ஓ, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஸ்டால்ல இருக்கேன். கிருபானந்தம் சார் இங்க வந்தாரு இப்ப இங்க. அவரை பார்த்த உடனே எனக்கு குவிகம் மீட்டிங் ஞாபகம் சுந்தரராஜன் சார் அனுப்பிச்சிருந்ததை ஆன் பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்த கருத்துக்கள்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப அழகா ஒண்ணுமே பாதையே இல்லாத ஊர்ல பாதை போட்டு நீங்கெல்லாம் அதை ராஜபாட்டையாக்கி ரொம்ப அழகா சவாரி பண்ணிட்டு இருக்கேன். இதுல புதுசா கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் அனுபவிக்கிறேன் எல்லாத்தையுமே. உங்களோட பல கூட்டங்கள்ல தொடர்ந்து கலந்துட்டு இருக்கேன். இப்போ மேடம் சொன்னா இந்த வயசானவா தன்னோட அனுபவங்களை கூட எழுதலாமேன்றது அது ரொம்ப நல்ல ஐடியா. நாங்க அனுபவம் பேசுகிறதுன்னு ஒரு காலத்துல வெறும் 80 வயசுக்கு மேற்பட்ட வாழ்த்த மாத்திரமே வாங்கி போட்டுன்னு இருந்தோம். ஒரு சின்ன கன்சர்ன் என்னன்னா 80, 90, 90க்கு மேலெல்லாம் போயிட்டா அவளால எழுதவும் முடியாது, பேசவும் முடியாது. அதுக்கப்புறம் அவ அனுபவம் நமக்கு கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அந்த மேடம் சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன கருத்தை முன்வைக்கலாம். நீங்க அது உங்களுக்கு ஏற்புடையதான்னு பாருங்க. ஒண்ணு எல்லாருமே பேசணும்னு ஆசைப்படுறா, மேடையில பேசணும்னு ஆசைப்படுறா, தடையில்லாம தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறா. அதாவது தமிழ்ல பேசணும்னா ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு நிமிட பேச்சாற்றல் மாதிரி எல்லாரையுமே பேச வச்சு ஒண்ணு பண்ணலாம். அதே மாதிரி எல்லாருமே இலக்கிய கர்த்தாக்கள். நீங்க எல்லாருமே தமிழ்ல நிறைய இலக்கியங்கள் இருக்கு இல்லையா? அந்த இலக்கியத்தெல்லாம் பத்தி ஒருத்தர பேச சொல்லலாம். அதாவது வெறும் இந்த பாரதியார், திருவள்ளுவர் அதெல்லாம் தாண்டி எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கூட நீங்க பேச சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். இங்க சத்தமா இருக்கு, நான் விடைபெறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ மேடம். ஆர்கே எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஆர்கே சார், நேரம் ஆயிட்டதுனால எல்லாரும் கருத்து சொல்றாங்க. வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த முறை பேசுவோம். நன்றி. ஷியாமலா கோபு வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு
கேள்வி பகுதி. ஓ, பானுமதி வெங்கடேஸ்வரன் நீங்க வரல இல்லையா? ஷியாமலா கோபு, அடுத்தது பானுமதி வெங்கடேஸ்வரன். அதோட நிறைவு செய்வோம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். நானு கடற்கரையில வேடிக்கை பார்க்க வந்தவ மாதிரி வந்தேன் இந்த கூட்டத்துல. ஆனா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அத்தனை ஒரு முத்துக்களா செதறி தள்ளிட்டு இருக்கிறாங்க. முத்தும் வைரமும் மாணிக்கமுமா கொடுத்துருக்குறாங்க. இத்தனையும் நீங்க கோத்து எடுத்து மாலையா சேர்க்கறது பெரும் வேலை தான் உங்களுக்கு. ஆனா 25 அதை செய்யறதுக்கு கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுசு நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு உங்களுக்காகவும் குழு உறுப்பினர் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். பானுமதி வெங்கடேஸ்வரன். வணக்கம். அத்தனை பேருக்கு எல்லாருக்கும் வணக்கம். துணிக்கம் பதில் வந்து இதுல வந்து கேள்வி பதில் தொடங்கலாம்னு சொல்றது. அதாவது நம்ம பதில் அளிக்கக்கூடிய ஆசிரியர் யாருன்னு தெரிய வேண்டாம். ஏன்னா இப்ப இந்த அரசு கேள்வி பதிலோட சக்சஸே அந்த அரசுங்கிறது யாரு, அவர் எஸ்ஏபி தான் சொல்லிட்டு இருந்தார். பட் அது யாருன்னு எல்லாரும் மண்டையை கொடுத்துட்டு இருந்தார். அது மாதிரி யார் வேணா ஆசிரியர்கள் தான் பதில் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்க அந்த கேள்விகளை யாருக்காவது காமிச்சு நம்ம எல்லாருமே நல்ல நானும் என்ன சேர்த்துன்றேன்ல, மற்றவர்கள் நல்ல சிறந்த இலக்கியவாதிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஆன்சர் வாங்கிக்கலாம். ஆனா அதுல இந்த ஒப்பிடுற கேள்விகளை தான் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சமந்தா மூச்சு இன்னும் யாரோட மூச்சு ஒப்பிடுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி கேள்விகள்லாம் வேண்டாம். நமக்கு இந்த ஓரளவு தரமான கேள்விகள் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம இது ரீசெண்டா நான் அது ஒண்ணு பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த கிராஸ்வேர்டு வந்து நீங்க புக்லயும் போட்டு எல்லாம் சௌரியமா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆன்லைன்ல வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றது கஷ்டமா இருக்கு. இந்த புக்லயும் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சரி அப்புறம் சொல்றேன். இது ரெண்டு தான் நன்றி கேள்வி மேடம். நம்ம. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நிறைய அப்படியே பாட் லோட் ஆஃப் ஐடியாஸ் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து நம்ம நிச்சயமாக எத்தனை முடியுமோ அத்தனையும் செய்வோம். நம்முடைய குவியத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, ஷார்ட் இஸ் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இருப்போம். நிறைய ரொம்ப பெருசா 1000 பேர் வரணும், நூற்றுக்கணக்கான பேர்கள் வரணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம குறிப்பாக இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 25-30 பேர் இருக்கோம். நிம்மதியா சந்தோஷமா உட்காந்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நண்பு வட்டாரத்தை எப்படி பெருசா பெருக்குவோம். ஒரே சமயத்துல நம்ம ஆர்கானிக் குரோத்தா இருக்கட்டும், இன்ஆர்கானிக் குரோத்தா மற்றதெல்லாம் சேர்க்காம நம்ம அழகாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆசிகளுடையும் உத்தரவுடையும் குவியம்ங்கிறது வந்து என் சுந்தரராஜனோ அல்லது கிருபானந்தனோ மட்டுமல்ல, இது வந்து நமது நண்பர்கள் அத்தனையும் சேர்ந்தது தான். இதுக்குன்னு நம்ம மெம்பர்ஷிப் வைக்காத காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு இன்ஃபினைட் தான். யார் வேணாலும் வந்து சேரலாம், குவியத்தில் பார்ட்டியா இருக்கலாம், அதனுடைய ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். அவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், இந்த நிகழ்ச்சியை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு குவிகம் தயாரிப்பதற்காக இருக்கு. அதே மாதிரி அவருடைய புத்தகத்தை கொண்டு வருவதற்காகவும் பதிப்பகம் தயாராக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் கேட்பதற்காகவும் அதை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கின்றோம்.